விஜய் ரசிகரா இவன் பைத்தியமாச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இவர் அணில் தான், அதனால விஜய் அரசியலுக்கு வந்த உடனே ஒரு சில குறிப்பிட்ட இளைஞர்கள் தான் அங்க போயிருக்காங்களே தவிர மொத்த இளைஞர்களும் அங்க போகல. ஆனா மொத்த இளைஞர்களும் அங்க போயிருக்காங்க. சொல்ற அந்த பிம்பமே முதல்ல தப்பு. தத்துவத்தை தலைமை இருக்கணுமா, தலைவன தலைமை இருக்கணுமா, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்ப விஜய் ரசிகர்கள்னாலே வந்து அட்டூழியம் பண்ணுவானுங்க. தியேட்டருக்கு போனா படம் பார்க்க முடியாது. அவங்க வெறுமனே சினிமால ஒரு ரசிக போதையில 4 படம் நடிச்சவனே தலைவான்னு சொல்லி தியேட்டர்ல கத்துவாங்கல்ல, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். காமெடி நடிகர் கருணாசி இங்க எம்எல்ஏ இருக்காரு. அந்த மாதிரி யோகி பாபு நாளை கட்சி ஆரம்பிச்சார் எம்எல்ஏ அவர், அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகும். திமுகங்கிறது எப்படி பண போட்டிக்கு அடிமையோ, இவங்க அந்த மாதிரி அந்த பட போட்டிக்கு அடிமையானவங்க. சில பைத்தியங்கள் இருக்கு, அதனால அதுக்கு திரும்ப திரும்ப தியேட்டருக்கு பார்த்ததுனால மீண்டும் தன்னை சிஎம்மாக உணர்ந்த தருணம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், வாவான்னு கூப்பிட்டா எல்லா விஜயும் சொன்னாரு. ஓரளவு அவரை நம்பலாம். அவரே வந்து என்ன விஜயை நம்பிட்டு இருக்கிற நாளைக்கு நம்ம தான் சிஎம். ஒரு படத்தை நம்ம எத்தனை தடவை பார்ப்போம்? ஒரு தடவை பார்ப்போம். அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு தொடர்ச்சியா தியேட்டருக்கு போயிட்டே இருப்பாங்க. படத்தை பக்கம் அதனாலதான் அந்த படம் பெரிய லெவலில் போயிருக்கு அப்படின்றது விஜய்க்கு தெரியாம திரும்ப திரும்ப ஓட்டு போடுவாங்க. 15 தடவை ஓட்டு அப்படி நம்பிட்டு இருக்கிறாரு. சுறா படத்துல அவர் ஆடக்கூடிய ஆட்டம், அவர் நான் ஒரு விஜய் ரசிகர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கர்வமா இருந்துச்சு. உன்னை கண்டிச்சு ஃப்ளெக்ஸை கிளிக்கிறாங்க, ரசிகர்கள் அடி வாங்கிட்டு ஓடுறாங்க. அன்னைக்கு விஜய் அவர்கள் வாயை திறந்து எதுவுமே பேசல. எனக்கு அந்த சமயத்துல வந்து எனக்கு கோவம் வந்துச்சு. அண்ணன் பேசினார் சர்க்கார் படத்தப்போ, எடப்பாடிக்கலாமாடா நீ பயப்படுறது அப்படின்னு அந்த சமயத்தில் கேட்டார். இவன் தலைவனை அடிக்கணும் அப்படின்ட்டு ஈவேரா போட்டு பொழப்போம். ஈவேரா மூஞ்சில சாணி அடிக்கிற மாதிரி நம்ம பெரிய எதிரியோட மோதிக்கு இருக்கோம். இவனுங்க 10 பேர், ஊருக்குள்ள 10 பேர் இருக்கானுங்க. இந்த 10 பேரை எடுத்து நீ சண்டை போட போறியா, இல்லை இவனை ஏவி விடுற பெரிய தலைவனை எடுத்து நீ சண்டை போட போறியா? ஊசி வச்சு குத்துன மாதிரி நம்ம குத்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் ஒரு தலைவர் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க. எதை அவர் வளர்த்தாரோ அதையே அவருக்கு எதிராக இயந்திர வேலையும். அதை ஏன்னா இப்போ சொல்றீங்க? பர்தா போட்டுட்டு வந்து பெரியாரை திட்டுறீங்க. பர்தா போட்டதே பெரியார் திட்டிருக்காரு, அதை என்ன பண்றது? உருவமே இல்லாத அல்லாவுக்கு ஊரெல்லாம் பள்ளிவாசலாம். முஸ்லீமா இருந்துட்டு நீங்க எப்படி பெரியார் எதிர்க்கலாம்? பெரியார் எதிர்த்தா நீங்க முஸ்லீமே கிடையாதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆனா சீமானோட தான் ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா சீமான் எப்படி பேசலாம்? சீமான் எப்படி பேசலாம்? சீமான் முஸ்லீம் இல்லைங்க. ஆனா சீமான் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா கொந்தளிக்கிற நீங்க காதர் மைதன் பேசும்போது பேசாம இருக்கீங்க. பெரியாரை காப்பாத்துறதுக்கு வாரம் பொதுக்கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையே கவின் படுகொலைக்கு அவங்க ஏன் பேசல? ஆனா அந்த சீமான் அவர்கள் குறித்து டிவிக்கு அது மாதிரி இந்த கட்சியில் இருக்கக்கூடியவரை பெண்கள்லாம் பேசுவாங்க. என்ன வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுவாங்க? அப்ப இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவா? பெரியாரின் பிள்ளைகளுக்கும் பிரபாகரனின் பிள்ளைகளுக்கும் இதுதான் வித்தியாசம். இதெல்லாம் பார்க்கும்போது பெரியார் தான் போட்டு அடிக்கணும். மக்கள் எப்படி உங்களை மக்கள் வந்து சின்ன பசங்க அதுதான் உனக்கு அரசியல் தெரியுமா அப்படிலாம் கேட்பாங்களே நிறைய பேர். அப்படிலாம் ஏதாவது கேட்கறாங்க? அப்படி கேட்டா முதல்ல விஜய்ல கேட்டிருக்கணும், அவங்களே கேட்கணும். நம்மளே கேட்க போறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக விவசாய சின்னத்தில் நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நீ வேட்பாளரா? அரசு பள்ளிக்கூடங்கிறது அந்த இதை பொறுத்த வரைக்கும் அங்க போதை பொருள் கிடைக்கிற ஹப்பு. உதயநிதி வந்தப்ப காலில் விழுந்தார் ஐயா காந்திராஜன் அவர். இவ்வளவு கட்டுக்கடங்காத மது விற்பனை, இதுக்கு எதிராக அவங்க காலில் விழுந்தீங்களா? உங்களுக்கு ஒரு அற்ப பதவி வேணும், அதுக்காக நீங்க காலில் விழுந்தீங்க. அவனுக்கு ஏரியாலேயே கூட்டம் போட்டு அவனுங்களே நீங்க பேசுவீங்க. வேங்கை வலைவலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியா வேட்பாளர்களோட நேர்காணல் நடத்திட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இல்லாம 3 வேட்பாளர்களை உட்கார வச்சு கொஞ்சம் உரையாடல் நடத்துவோம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த முயற்சி. நம்மளோட 3 வேட்பாளர்கள், வேடச்சந்தூர் வேட்பாளரான உசைன், பாபநாசம் வேட்பாளரான தங்கை அனீஸ் ஃபாத்திமா, கோவை தெற்கு வேட்பாளரான பேரறிவாளன். வணக்கம். உங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மாணவர் பருவத்தை இப்பதான் கடந்து வேலை செய்ய தொடங்குறீங்க, அப்படி இருக்கீங்க. இப்போ இந்த பருவத்துல பெரும்பாலானோர் அந்த இளைஞர்கள், மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு விஜய் கட்சி தொடங்கின பிறகு தாவேக்கால இருக்காங்க, அணில்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இங்க நிறைய வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்களாம் எதுக்காக நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க? அது மொத்த இளைஞர்களும் இப்போ விஜய் பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்ற அந்த பிம்பமே முதல்ல தப்பு. பெரும்பான்மையான இளைஞர்கள் அந்த பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பு அங்கே வைக்கப்படுது. அதுவே முதல்ல தப்பு. என்னன்னா, அரசியல் படுத்தப்படாத கூட்டங்கிறது எல்லா ஏஜ் ஃபேக்டர்லையும் இருக்கும். ஒரு மிட் ஏஜ்லையும் இருப்பாங்க, குழந்தைகளும் இருப்பாங்க, இளைஞர்களும் இருப்பாங்க. அந்த வயது இதில் ஒரு அரசியல் படுத்தப்படாத கூட்டமும் நிச்சயமாக இருக்கும். அப்படி ஒரு கூட்டத்தில் சில சாரார் விஜய் பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, ஒரு கட்சியுடைய கட்டமைப்புனா எப்படி இருக்கணும்னு தெரியாது, என்ன மாதிரியான திட்டங்களை மக்களுக்கு சொல்லணும்னு தெரியாது, யாரை தலைமை இருக்கணும், தத்துவத்தை தலைமை இருக்கணுமா, தலைவனை தலைமை இருக்கணுமா, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வெறுமனே சினிமாவில் ஒரு ரசிக போதையில் அதாவது 4 படம் நடித்தவனே தலைவான்னு சொல்லி தியேட்டரில் கத்துவாங்கல்ல, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். காமெடி நடிகர் கருணாசி இங்கே எம்எல்ஏ இருக்கார். அந்த மாதிரி யோகி பாபு நாளை கட்சி ஆரம்பிச்சார் எம்எல்ஏ அவர், அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகும். வெறுமனே அந்த பொட்டிக்குள்ளே இருக்குது ஒரு ரசிக போதை. அந்த பொட்டிக்கு அடிமையானவங்க இவங்க. திமுகங்கிறது எப்படி பண பொட்டிக்கு அடிமையோ, இவங்க அந்த மாதிரி அந்த பட பொட்டிக்கு அடிமையானவங்க. அந்த கூட்டம் அங்கே இருக்குது.
நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் எங்களுடைய அப்பா செந்தமிழன் சீமானவர்களால் அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம். நாங்கள் ஒரு டீனேஜ் அந்த கிராஸ் பண்ணுற அந்த வயசுலேயே ஈழப்போருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அங்கே நடக்கக்கூடிய அந்த கொடுமைகள், இன்னைய வரைக்கும் தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை எங்களுடைய மீளா துயரமாக எங்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த தமிழ்நாடு நம்ம இன்னும் தலைமை அதிகாரத்துக்கே வரலைங்கிற அந்த விஷயம், இந்த மாதிரி நாங்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்கோம். இப்படித்தான் ஒரு கட்சி இருக்கணும். இதுவரை இருந்த திராவிட போக்குங்கிறது ஒரு சால்வை மாலை, அதுலேருந்து வருவோம். சால்வை போடுவாங்க, மாலை அணிவிப்பாங்க, பொட்டி பேரம் கூட்டணி, இது எல்லாத்தையும் தாண்டி இப்படித்தான் ஒரு கூட்டம் இருக்கணும், இப்படித்தான் ஒரு கட்டமைப்பு இருக்கணும். தேர்தல்னாலே அது பணக்காரங்களுக்கானது, பண்ணையார்களுக்கானது. விருப்ப மனு வாங்குறது கூட காசு இல்லாத நான்லாம் இன்னைக்கு வேட்பாளர் அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் நடக்கும். இது வரும்போது நாங்கள் வேட்பாளராகத்தான் ஆகும்னு நினைச்சு வந்தோமா? அப்படி கிடையாது. ஆனா அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்துல சில விஷயங்கள் ஆர்கானிக்கா நடக்கும். இப்படித்தான் ஒரு இளைஞர் சமுதாயம் இப்படி உருவாக்கப்பட்டுச்சு. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அரசியலில் கோலுன்ற வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு. ஆனால் அந்த கூட்டம் அப்படி கிடையாது. அந்த கூட்டம் இதெல்லாம் திரையில பார்த்துச்சுன்னா கைத்தட்டும். தரையில் உண்மையிலே ஒருத்தர் பண்றாரு. ஆண் பெண் சரிசமமாக வாய்ப்பு கொடுக்கப்படுது. இளைஞர்களை இங்கே 100 வேட்பாளருக்கு மேலே முன்னிறுத்துறோம். கூட்டணி போறதில்ல, வாக்குக்கு காசு கொடுக்கறது இல்லை. பல திட்டங்களை படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலை உருவாக்குவது எங்களை அடுத்த வேலை அப்படின்னு நம்ம சொல்றது. விவசாயத்தை அரசு பணியாக்கும்னு சொல்றது. இதெல்லாம் திரையில பார்த்தா அந்த கூட்டம் கைத்தட்டும். அதே தரையில ஒருத்தவங்க சொன்னான்னா அதை எள்ளி நாயாடும். அதனால அவங்க அந்த ரியாலிட்டிக்கும் இதுக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம். அவங்க நிச்சயமா அந்த பக்கம் தான் இருப்பாங்க. நாங்க அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க கற்பனையில கூட நாங்க அதை சிந்திக்க முடியாது. அந்த பக்கம் போவோம். என்ன சொல்றதுலாம் நான் சொல்றேன். இப்ப விஜயோட நடிப்பை எல்லாரும் ரசிப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகிறது, பாலாபிஷேகம் பண்ணுறதுன்னு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் விஜய் அரசியலுக்கு வந்த உடனே ஒரு சில குறிப்பிட்ட இளைஞர்கள் தான் அங்கே போயிருக்கிறாங்களே தவிர மொத்த இளைஞர்களும் அங்கே போகலை. ஆனால் மொத்த இளைஞர்களும் அங்கே போயிருக்காங்க. இப்போ விஜய் ரசிகர்கள்னாலே பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, அட்டூழியம் பண்ணுவானுங்க, தியேட்டருக்கு போனால் படம் பார்க்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஷோலாம் விஜய் ஷோக்கு போகவே முடியாதுன்ற ஒரு மனநிலை காமன் பீப்புளுக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி தான் அதே மனநிலை தான் இருக்கும். இளைஞர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டாங்க, எல்லாருமே விஜயை நோக்கி போயிட்டாங்க அப்படின்றதும் சேம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஆனால் விஜய் ரசிகர்கள் வீட்டில் இருப்பாங்க, விஜய் எனக்கு பிடிக்குங்க, விஜயோட படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு இருப்பான்ல. அவன் எல்லாரையுமே விஜய் ரசிகர்னாலே நம்ம அப்படி தான் பார்ப்போம். ஐயோ விஜய் ரசிகரா, இவன் பைத்தியமாச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் ஒரு அணில தான். அதனால சொன்னீங்களா? இல்லை அப்படி இல்லை, உங்களை நான் பண்றேன். அதான் அதனால அந்த மாதிரியான இதுதான். இப்போ இளைஞர்கள் எல்லாமே அரசியலுக்கு விஜய் நோக்கி போகிறாங்க அப்படின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த நிலத்தில் அரசியல் படுத்தப்படாத உதிரியாக இருந்த எல்லா இளைஞர்களையுமே ஒன்றிணைத்து ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்தது அப்படின்னா முதல் சீமான் அவர்கள் தான். ஏன்னா 1967 மொழி போராட்டத்துக்கு பிறகாக இங்கே யாருமே அரசியலில் இளைஞர்கள் ஈடுபடலை. எந்த மாணவர்களுடைய அரசியல் போராட்டத்தை கையில் எடுத்து திமுக ஆட்சிக்கு வந்ததோ அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஈவன் சட்டக்கல்லூரிகளில் கூட எனக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. நம்ம போய் நான் சட்டம் முடிச்சிருக்கேன். சட்டக்கல்லூரிகள்லேயே நம்ம ஒரு போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முதல்ல எங்கே எவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் முதல்ல குரல் கொடுக்குற யாருன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்தித்தாள் எடுத்து பாருங்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராடினார்கள் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ ஈவன் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கே இங்கே போராடுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த சூழலில் அவங்க ஒடுக்கிட்டாங்க. நீங்கள் போராடக்கூடாது, படிக்கிற மாணவர்கள் போராடக்கூடாது, படிக்கிற மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, இளைஞர்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த சீமானவர்கள் தான் நீ அரசியல் பேசலன்னா வேற யார் அரசியல் பேசுவா, படித்தவர்கள் அரசியல் பேசலை அப்படின்னா படிக்காதவர்கள் இந்த நாட்டை ஆளுவாங்க, அதாவது நம்ம நல்லவர்கள் இந்த அரசியலை விட்டு நீங்கிட்டோம் அப்படின்னா கையவர்கள் ஆட்சி செய்வாங்க அப்படின்ற ஒரு தத்துவத்தையும் கொண்டு அந்த சீமானவர்கள் இளைஞர்கள் அரசியல் படுத்தினார். இன்னைக்கு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது. திமுக, அதிமுக அப்படி போன்ற கட்சிகள் குறித்த அரசியல் புரிதல் இருக்குது அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் சுற்றுச்சூழல் அரசியல் குறித்தான புரிதல் இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் சீமானவர்கள். ஏன்னா சுற்றுச்சூழலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் செய்யக்கூடிய வேலை, எல்லாரும் பொதுமக்கள்லாம் பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்ற சூழல்ல சுற்றுச்சூழல்ங்கிறது ஒரு அரசியல், அதை எல்லாரும் பேசணும்னு இளைஞர் மத்தியில் கொண்டு வந்ததே சீமானவர்கள் தான். இப்போ விஜயோடைய ரசிகர்கள்லாம் இப்போ தேர்தல் அன்னைக்கு ஜனநாயகன் படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போவாங்க? ஓட்டு போட போவாங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க எங்க போவீங்க? அவருக்காக ஓட்டு போய் கேக்குறேன். இருந்தாலும் யாருக்கு தெரியும், வேட்பாளரா நிக்கிறீங்க, ஜனநாயகன் படம் அன்னைக்கு வருது, எங்க போவீங்க நீங்க? இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா கண்டிப்பா ஜனநாயகம் படத்துக்கு தான் நம்ம இருப்பேன். ஆனா இப்ப கேட்கறதுனால நானே ஒரு வேட்பாளரா நிக்கிறேன். அப்போ நான் போய் என் பூத்துக்கு அதுதான். இப்போ இதுதான் 10 வருஷமா அண்ணன் சீமானவர்கள் அரசியல்ல அவர் பண்படுத்தி இருக்காரு. அதனால இவர் நான் தேர்தலில் போய் நிற்பேன்றாரு, நான் ஓட்டு போட போவேன்றாரு. ஆனா இன்னும் அரசியல் பண்படுத்தப்படாத அணில்கள் இருக்கு. அந்த அணில்கள்லாம் எங்க போகும்னா ஜனநாயகன் படத்துக்கு தான் போகும். என் தலைவர் படத்தை பார்க்கறது தான் முக்கியம் அப்படின்னு போயிடுவாங்க.
அப்ப இந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் இல்ல, கட்சி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், வா வான்னு கூப்பிட்டா எல்லா விஜயும் வந்துட்டாங்க, தாங்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. அதாவது என்னன்னா அதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, விஜய் வந்து ஓரளவு அவரை நம்பலாம். அவரே வந்து என்ன விஜயை நம்பிட்டு இருக்கிற நாளைக்கு நம்ம தான் சிஎம், என்ன விஜய் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா புஷியானந்து, அது என்ன ஒரு 5000 வாக்கு இருக்கிற ஒரு தொகுதியில வெற்றி பெற்றுட்டு நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்ற ஒரு பொதுச் செயலாளர். அதுக்கப்புறமாட்டி நிர்மல்குமார், இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க ஆதவர்ச்சுனா ஆக சிறந்த இன்டெலெக்சுவல், கையில பேனா வச்சு தான் பேசுவார், எப்பவுமே இப்படிதான் வச்சிருப்பாரு, கையில பேனா பேனா வச்சிருந்தோன்னா இன்டெலெக்சுவல் நினைச்சிட்டாரு. இப்படி கால் மேல காலத்துக்கு போட்டு கையில இப்படி பேனா வச்சிருந்தோன்னா நான் தான் இன்டெலெக்சுவல், நான் பேசுறதை நீ கேட்கணும்னு நினைச்சிட்டாரு. சரி, அவரும் ஒரு 3 கட்சி மாறி போய் சரி ஓகே நான் தான் இந்த கட்சியில பூச்சல் அப்படின்னு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அடுத்து நீங்க தான் அடுத்து நீங்க தான் சிஎம். உண்மை எது, எம்ஜிஆர் எப்படி சிஎம் ஆனாரோ அது மாதிரி நீங்க சிஎம் ஆக போறீங்க, ஒரே தேர்தல் நீங்க வெளில போறீங்கன்னு. இவர் இது வரைக்கும் டைரக்ஷன் ஆக்ஷன் ரோலிங் கேமரா அப்படின்னு சொன்னோன்னே சரி படம் பிளாக் பஸ்டர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு அவர் நடிச்சிருப்பாரு. ஆனா அவருக்கு தெரியாது அவர் நடிச்சதுனால, அந்த கதைனாலையும் அவர் நடிச்சதுனால அந்த படம் இல்லை, அவரை பிடிச்சி போய் சில பைத்தியங்கள் இருக்கு, அதனால அதுக்கு திரும்ப தேட்டருக்கு பார்த்ததுனால மீண்டும் தன்னை சிஎம்மாக உணர்ந்த தருணம். அதாவது ஒரு படத்தை நம்ம எத்தனை தடவை பார்ப்போம், ஒரு தடவை பார்ப்போம். ஆனால் அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு தொடர்ச்சியா தேட்டருக்கு போயிட்டே இருப்பாங்க, படத்தை பார்க்கணும். அதனாலதான் அந்த படம் பெரிய லெவலில் போயிருக்கு அப்படின்றது விஜய்க்கு தெரியாம பெரிய ஹீரோ விஜய் திரும்ப ஓட்டு போடுவாங்க, 15 தடவை ஓட்டு அப்படி நம்பிட்டு இருக்கிறாரு அவரு. சரி நமக்கு ஒரு 15 ஓட்டு விழுவும் போல அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாரு விஜய். அதனால இதெல்லாம் ஒரு கற்பனை கோட்டை தான். விஜயை நோக்கிலாம் இளைஞர்கள் கிடையாது. இளைஞர்கள் முழுக்க முழுக்க அரசியல்படுத்தப்பட்டவர்கள், இன்னும் புரிதல் மிக்கவர்கள். நம்ம ஒரு 10 பேர் இப்போ தாவேகா கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா போன உடனே இந்த என்டிடிவி ரிப்போர்ட்ரு அவர் மேலே துண்டை தூக்கி போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம கூட பார்த்துப்போம் ஒரு பிரபல யூடியூபர்கிட்ட போயிட்டு டிவிக்கு தாவாக விஜயன் கத்துனதா இருக்கட்டும், இவ்வளவுதான் அவங்களுடைய அறிவு. இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு நாட்டில் அதான் இந்த மாதிரியானலாம் வந்து ஒரு 3% 2% தான் நாட்டிலே இருப்பாங்க. இப்போ அந்த இளைஞர்களை வச்சு ஒட்டுமொத்த இளைஞர்களையும் நம்ம அறிவையும் நம்ம மதிப்பிட முடியாது, தவறாக போயிடும். இந்த நிலத்திலையும் இன்னும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அதே போல் அரசியலில் பண்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அரசியலை உற்று நோக்குவாங்க, எல்லாருடைய தேர்தல் அறிக்கைகளையும் படிப்பாங்க, நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவையும் படிப்பாங்க. அவங்க வந்து ஒரு சிறந்த அரசியல் மட்டத்தை உருவாக்குவாங்க. இந்த 3% வச்சுக்கிட்டு நம்ம மதிப்பிட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி விஜய் ரசிகர், சீமான் அண்ணனோட தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்க, எப்படி? ஆமாண்ணா, நான் வந்து விஜய் ரசிகன்னா மற்றவங்கள மாதிரி கிடையாது, ரொம்ப விருத்தனமான விஜய் ரசிகர்னு கூட சொல்லலாம். அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. விஜய் நடித்த படமே ரொம்ப ஃப்ளாப்பான படம் தான். நீங்கள் எது சொல்லுவீங்க? சுறா மாதிரி படங்கள் தான். சுறா எனக்கு பிடிச்ச படமே சுறா. எனக்கு பிடிச்ச படமே சுறா தான். அடப்பாவி, குருவி நான் சொன்னதில்லண்ணா, குருவி கூட உண்மையிலுமே அந்த திரும்ப போய் பார்ப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது இந்த மாதிரி தான். அதாவது இந்த வில்லு, இந்த குருவி, இந்த அழகிய தமிழ், இந்த படங்கள்லாம் தொடர்ச்சியாக தோல்வியாகி அந்த சமயத்தில் தான் நான் வந்து அப்போ வந்து நான் 3ஆவதோ 2ஆவதோ அதான் படிச்சுக்கிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து விஜயகாந்த் ரசிகர், எங்கள் அப்பா வந்து ரஜினிகாந்த் ரசிகர். ஆனால் குடும்பத்தில் வந்து நான் ஒருத்தன் தான் விஜய் ரசிகர். அந்த அளவுக்கு விஜய் வந்து சுறா படத்துல அவர் ஆடக்கூடிய ஆட்டம், அவர் ஆனா உண்மையுமே அப்படி ஆடுவாருண்ணா, கடல்ல இருந்து அப்படி வருவாரு. அது அதை விட்ட எல்லாமே நான் உண்மையுமே அந்த வயசுல நான் அவ்வளவு ரசிச்சேன். நான் எல்லாருமே படம் ஃபிளாப்பு, படம் ஓடல அப்படிலாம் சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நல்ல படிக்கும் போது. ஆனா உண்மையாலுமே ஏன்னா அந்த சமயத்துல என் கூட இருந்தவங்க யாருமே வந்து விஜய் ரசிகர் கிடையாது, எல்லாம் வந்து அப்போ வேற வேற ரசிகர்கள்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் தான் இப்போ விஜய் ரசிகராக இருந்தேன். அப்போ வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, படம் ஓடலை. இப்போ வரையும் யார்கிட்ட பேசும்போது சுறா அட்ட ஃபிளாப் அப்படின்னு சொல்லுவாங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நல்லா தான் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரினா இப்போ என்ன சொல்றது, நிறைய விஜயோடைய படம் துப்பாக்கி படத்துல இருந்து, நான் இப்போ துப்பாக்கி படம் படிக்கும்போது நான் 8ஆவது நம்ம படிச்சுக்கிறேன். துப்பாக்கி படம் வெளியில வரும்போது அந்த துப்பாக்கி படம் படிக்கும் போதுன்னு சொல்றான் தங்கை. உண்மையில பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணுவாங்க, பாட்டு புத்தகங்கள்லாம் வந்து விற்பாங்க. பள்ளிக்கூடத்துல விற்பாங்க, வெளியில விற்கும் போது அதை வாங்கிட்டு வந்து நாங்க என்ன பண்ணுவோம், அந்த இடைவேளை அந்த சமயத்துலலாம் வந்து நாங்க அந்த பாட்டு வரிகளை படிக்கிறது, இந்த மாதிரியா வந்து தொடர்ச்சியா நாங்க பண்ணுவோம். டாடி மம்மி வீட்டுல மனப்பாடம். இல்ல நான் துப்பாக்கி படத்துல இருந்து தான் அந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். பாட புத்தகத்தை படிக்க சொன்னா பாட்டு புத்தகத்தை அந்த மாதிரி வெறித்தனமான விஜய் ரசிகரா நான் இருந்தேன். இன்னும் சொல்ல போனா அந்த துப்பாக்கி, அதாவது அதுக்கு முன்னாடி வெளியில வந்த திரைப்படங்கள்லாம் தொடர் தோல்வி. இந்த துப்பாக்கி படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரங்கள் பண்றாங்க, அதாவது 10 நாள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு, 20 நாள் வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் அந்த தொடர்ச்சியா அந்த செய்தித்தாள்கள் வரும் பாருங்க. அந்த செய்தித்தாளில் வரக்கூடிய அந்த விளம்பரங்களை மட்டுமே நான் கட் பண்ணி எல்லா செய்தித்தாள்லையும் வரக்கூடிய விளம்பரங்களை கட் பண்ணி அதில் ஒரு நோட்டு முழுக்க ஒட்டி வச்சு
அது ஒரு பெருசாக எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு கர்வமாக இருந்துச்சு. நான் ஒரு விஜய் ரசிகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கர்வமாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து துப்பாக்கி படத்துலேருந்து இப்போ சமீபத்தில் வந்த கோட் திரைப்படம் வரையும் வந்து எல்லா திரைப்படத்துக்கும் முதல் நாள் முதல் காட்சி எப்படி எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் கொடுத்து பார்த்துடணும். இப்போ தேர்தல் அன்னைக்கு ஜனநாயகன் வந்தா தேர்தல் அன்னைக்கு ஜனநாயகன் வந்தா முதல் நாள் முதல் காட்சி போவார் இப்போ இல்லை அந்த அளவு நான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நடிகனா எனக்கு விஜய் அவர்கள் எனக்கு பிடிக்கும். நான் அவருடைய நடனத்தை நான் ரொம்ப விரும்புவேன். அவர் மாதிரி இப்போ வரையும் யாரும் ஆட முடியாது. அதே மாதிரி அவர் மாதிரி இப்போ வரையும் யாரும் பாட முடியாது நடிகர்கள். அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும். கேமரா ஆன்ல இருக்கு, நீ ஏதாவது பேசலாம் நினைச்சிட்டு பேசாத. உண்மையுமே நான் அந்த அளவு எங்க வீட்டுல கேட்டு பாருங்க. ஆடலான்னு சொன்னேன், சரி பிரபுதேவா கண்ணு பக்கம் வந்தாலும் அப்படி பரவாயில்ல. பாடலான்னு சொன்ன பத்தியா துப்பாக்கி படத்துல ஜில்லா படத்துல கண்டாங்கி அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப புல்லரிச்சு நான் கேட்டேன். நான் இதை நான் வெட்டி இந்த பகுதியை மட்டும் சீமானண்ணன் கிட்ட கொண்டு போய் ரொம்ப நேரமா நம்ம நாம் தமிழர் வேட்பாளர்கிட்ட பேசணுமா இல்ல தாவேக்கா வேட்பாளர் இல்ல அது உண்மைதான். அந்த அளவு ஒரு விஜயோடைய வெறித்தனமான ரசிகர். இன்னும் சொல்ல போனா விஜய் மக்கள் மன்றத்துல வந்து சேர்ந்துட்டா விஜய் அவர்களுடைய முதல் காட்சி டிக்கெட்லாம் வந்து நமக்கு எளிதாக கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக ஒரு சமயத்தில் என்ன பண்ணேன், 7வது படிச்சுக்கிற சமயத்தில் அந்த விஜய் மக்கள் இயக்கம்னு வெளியில் வந்து திரையரங்குக்கு வெளியில் முந்தின நாள் இந்த போஸ்ட் ஓட்டுறது இந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுலாம் இருப்பாங்களா, அதுலேருந்து ஒரு நம்பர் கூப்பிட்டு நான் விஜய் மக்கள் இயக்கத்தில் சேரணும், எனக்கு டிக்கெட் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு அந்த அளவுக்குலாம் நான் அவ்வளோ ஆர்வமா நான் இருந்தேன் 7வது படிக்கும்போது. ஆமா 12 வயசுல. இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா விஜயோட ரசிகர்கள்லாம் இந்த லெவல்ல தான் இருக்காங்க, இந்த வயசுல தான் இருக்காங்க அப்படின்றது. இல்ல அவன் ஏதோ பெரிய போராட்டத்துல பங்கேற்ற மாதிரி அவங்க நீங்க சீரியஸா கேட்டுட்டு இருக்கீங்க. 7 வயசுல நான் கொடியை தூக்கிட்டு நடக்குதுங்க. ஆனா எனக்கு நடிகனா எனக்கு பிடிக்கும், நான் ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து சர்க்கார் படம் வந்துச்சு, அந்த சர்க்கார் பட சமயத்துல வந்து மிக்சியை தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் அந்த சர்க்கார் படத்துல புரட்சி செஞ்சிருப்பாரு. எனக்கு அந்த படத்துல வந்து காட்சி வச்சிருப்பாருன்னு சொல்றாங்க. புரட்சி செஞ்சாரு. நான் இப்பயும் சொல்றேன் அனில் தான், எனக்கு அப்பமா தெரிஞ்சிருச்சு. இது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வரலாறு சொல்றாங்க. குருவியில் ஆரம்பிச்சு இப்பதான் சர்க்கார் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. சரி இல்ல ஊருக்குள்ள பறக்க வேணும் பேர புள்ள எங்க தலைவர் தத்துவம் படிக்கணும் லயலாமணியே பரவாயில்ல போட இவனுக்கு. இல்லை நான் அந்த அளவு வெறித்தனமான விஜய் ரசிகர்னா. ஆனா அந்த திரைப்படத்துல நீங்க மிக்சியை போட்டு உடைச்சிங்க, அதிமுகவினர் வந்து பதாகையை கிழிச்சாங்க, ஒரு பெரிய போராட்டம் அந்த சமயத்துல ஒரு பரபரப்பா இருந்துச்சு. அன்னைக்கு விஜய் அவர்கள் வாயை திறந்து எதுவுமே பேசல. எனக்கு அந்த சமயத்துல வந்து எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா நீ திரையில பேசுற, அதை நீ வந்து இந்த உன்னை கண்டிச்சு ஃப்ளெக்ஸை கிழிக்கிறாங்க, ரசிகர்கள் அடி வாங்கிட்டு ஓடுறாங்க, அப்போ நீ இது குறித்து ஒரு வார்த்தை நீ பேசு. அண்ணன் பேசினார் சர்க்கார் படத்தப்போ. ஆனா அண்ணன் வந்து ஒரு மேடையில வந்து எடப்பாடிக்கலாமாடா நீ பயப்படுறது அப்படின்னு அந்த சமயத்துல கேட்டார். அதுக்கு உடனே ஒட்டுமொத்த அந்த விஜய் மக்கள் இயக்கமும் வந்து போஸ்ட் ஓட்டுறானுங்க, கண்டன போஸ்ட் ஓட்டுறானுங்க, எல்லாம் பேசுறானுங்க, சீமானே அப்படி நாங்க முடிச்சு விட்றோம் இப்படிலாம் இதோ எழுதிக்கிருக்கிறாங்க. ஆனா நீ எதுக்க வேண்டிய ஆள் யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆனா நீ இப்ப யாரை எதிர்த்து அவரை எதிர்க்கலன்னு உனக்காக தான் பேசினாரு அண்ணன் சீமான், அவருக்கெல்லாமா பயப்படுறது அப்படின்னு. அப்போ நீ இவரை வந்து நீ எதிர்த்துக்கிறீங்க, அதை வந்து உங்க கட்சி தலைமை வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கு இருக்கும்போது நமக்கு ஒரு கோபம் வருது இல்லை. எனக்கு வந்து நான் ஒரு பக்கம் இந்த அளவு வெறித்தனமான விஜய் ரசிகராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு வந்து அரசியல்னா இதுதான் அப்படின்னு ஒரு பக்கம் கற்பிச்சவர் அண்ணன் சீமான். நான் இப்போ ஊடகத்தில் நான் அண்ணன் சீமான்னு சொல்கிறேன், ஆனால் அவர் வந்து என்னை மகனே தான் கூப்பிடுவார், நான் அவர் அப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன். இந்த மாதிரி அப்பா மகன் உறவு எங்களுக்குள்ள. அப்படி இருக்கும்போது அரசியல்னா என்ன, தமிழ் தேசிய அரசியல்னா என்ன, சூழலியல்னா என்ன, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்ற இந்த கட்சி வராமல் இருந்துச்சுன்னா இப்போ வந்திருக்க தமிழக வெற்றி கழகம், இந்த தமிழக வெற்றி கழகத்துல சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு பாசறை இருக்கு, ஒரு அணி இருக்கு. அப்போ அதுக்கு விதை போட்டவர் சீமானவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த சூழலியல் அரசியல் பேசுறாரு, தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரு, உண்மையாலுமே இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அளவு ஒருத்தருடைய உழைப்பை வந்து நீ சுரண்டிட்டு நான் வந்தோடனே முதலமைச்சராக போறேன் அப்படின்னு வரும்போது எனக்குள்ள ஒரு கோபம் வருது. இது ஒரு உழைப்பு சுரண்டல். இன்னைக்கு ஒரு இளைஞர் கூட்டத்தை வந்து இன்னைக்கு அரசியல்மயப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட கூட்டத்தை வந்து நான் வந்தோடனே முதலமைச்சர் ஆயிடுவேன். ஆனா உண்மையாலுமே வர்றது ஒரு விதத்துல நல்லதுண்ணா, உண்மையாலுமே நல்லது. ஏன்னா அவன் வர்றதுக்கு முன்னாடி, விஜய் வர்றதுக்கு முன்னாடி எங்க தலைவன் தான் எல்லாம். ஒரு விதத்துல வந்து அந்த மாதிரி தான் எல்லா ரசிகர்கள் விஜய் மட்டும் அரசியலுக்கு வந்துட்டா எல்லாம் அவர் தான் அடுத்து முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பின்பத்தை வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. விஜய் கை காட்டுறவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் என்ன சொல்ற அந்த ஒரு மனநிலையில ரசிகர்கள்லாம் இருப்பாங்களே. இன்னைக்கு வந்துட்டாப்புல, இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ரசிகர்கள் பார்ப்பாங்களே. இன்னைக்கு வந்து சமூக நீதி நீ பேசின, ஃபர்ஸ்ட் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் நீ பேசின. அதுக்கப்புறம் சீமானவை போட்டு பொழந்ததுல திராவிடமும் இல்லை தமிழ் தேசியமும் இல்லை, மதச்சார்பற்ற சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு நீங்க பேசுனீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதினா
கவின் படுகொலை, ஆணவ படுகொலை நடந்துச்சு. வாயை திறந்து இப்போ வரைக்கும் வாயை திறந்து விஜய் அவர்கள் கேட்டா ஆதவர்ஜனா வந்து பேசியிருக்காருல, லயலா மணி அவர்கள் பேசியிருக்கிறாருல, ராஜ்மோகன் பேசியிருக்காருல. கட்சியோடைய தலைவர் லயலா மணியா இல்ல ராஜ்மோகனா? விஜய் அவர்கள் தானே. விஜய் அவர்கள் வந்து பெரியாருக்கு பூ போட்டார், தாவேக தலைவர் பெரியாருக்கு பூ போட்டார் அப்படின்னா பெரியார்ன்ற அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது நான் நினைக்கிறேன். ஈவேராவுக்கு பூ போட மரியாதை செலுத்தினாரு. அதே மாதிரி மற்ற தலைவர்களுக்கு வந்து அம்பேத்கருக்கு, அதே மாதிரி வேலுநாச்சியருக்கு எல்லாம் மரியாதை செலுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் செய்தி வருதுல. அப்போ தாவேக தலைவர் விஜய், அப்போ விஜய் ஆணவ படுகொலையை கண்டித்து அவர் வந்து அறிக்கை வெளியிட்டார். ட்விட் போட்டிருக்கலாம்ல. அப்போ நீ எங்க உண்மையாலுமே நீ சமூக நீதி நீ பேசுற? அப்போ அந்த கோபம் நம்ம எல்லாத்தையும் கேட்பான்ல. நான் வெளிப்படையா பேசுறேன், கவின் சமூகத்தை சேர்ந்த அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த கவினுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் விஜய் ரசிகனா இருப்பான்ல, அவன் கேட்பான்ல, என் சமூகத்துல ஒரு ஆணவ படுகொலை ஒரு பையனுக்கு நடந்திருக்கு, நான் ஒரு விஜய் ரசிகரை இவன் முதலமைச்சரா வரணும்னு நான் நினைக்கிறேன். கவினை பொறுத்த வரைக்கும் சமூகத்தை தாண்டி ஒரு மனிதன் இங்க அடிப்படையில எதுக்காகனா இவன் வந்து படிக்க மாட்டாங்க அப்படி இப்படி இந்த மாதிரி குறைகள் சொல்லிதான் இந்த சாதி அடுக்குல இந்த அழுத்தங்கள் செய்யப்படுது. அவன் அது எல்லாத்தையும் உடைச்சு படிச்சுட்டான், நல்ல வேலைக்கு வந்துட்டான், நல்ல ஒரு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கான். அவனை போய் கொன்னுட்டீங்களேடா அப்படிங்கறதுதான் எல்லாருக்கும் அந்த கோபம் இருக்குன்னா, நான் குறைந்தபட்சம் அந்த கவினுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும், அதாவது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கும்ல, நான் தான் இங்க அப்படின்னு அந்த ஒரு கூட்டம் இருக்கும்ல, அதுல ஒரு விஜய் ரசிகர் இருப்பான்ல, அவன் யோசிப்பான்ல, என்னடா நம்ம பையன் ஒருத்தன் நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியேறாங்க. ஆமா, அந்த சமயத்துல வெளியேறாங்களே. இப்படி விஜய் அவர்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்காம கடந்து போறாரோ, ஒரு சாதாரண ஒரு சூழலியல் ஒருத்தன் மரக்கன்று நட்டுக்கிட்டு அவன் நம்ம கிராமத்தை வந்து நம்ம சரியா பசுமை நிறைந்த ஒரு கிராமமா நம்ம மாத்தணும் அப்படின்னு ஒருத்தன் மரக்கன்று நட்டுக்கிட்டே இருப்பான். அவன் விஜய் ரசிகனா இருப்பான். அவன் கேட்பான், ஏன்னா கனிம வளங்கள் வந்து கொள்ளை போய்க்கு இருக்குது, கேரளாக்கு கடத்திட்டு போய்க்கிருக்காங்க, இதை பத்தி விஜய் அவர்கள் வாய் திறந்து கூட பேசலையே அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான்ல. இந்த மாதிரி தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, இது குறித்தெல்லாம் ஏன் விஜய் அவர்கள் கேள்வி கேட்கல அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. அவங்களே எதிரா மாறுவாங்க, அவங்களே மாறுவாங்க. அந்த சமயத்துல வந்து அன்னைக்கு கவின் ஆணவ படுகொலைக்கு யாரு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சான்? அப்ப சீமான் அவர்கள் தான் பதிவு செஞ்சாரு. அப்ப அவனுக்கு தோணும்ல யார் சரியான நபர்கள் தோணும்ல. கனிம வளங்களுக்கு ஆதரவா அந்த கொள்ளைக்கு எதிராக யார் தொடர்ச்சியா போராடுறான்? அப்ப சீமான் அவர்கள் தான் போறாரு. அப்போ இது அவனுக்கு தெரியும்ல. அப்போ விஜய் அவர்கள் ஒரு விதத்துல அரசியலுக்கு வந்தது நான் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஒரே இதுல முதலமைச்சர் எனக்கு என்னன்னா, நான் ஒருவேளை நாம் தமிழர் அப்படின்ற இந்த தமிழ் தேசிய இந்த ஒரு மாபெரும் இந்த இயக்கத்துல நான் இல்லை அப்படின்னா, நான் உளமாற நான் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட்டு இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தமிழ் தேசியம்னா என்ன, இன்னைக்கு ஒரு உண்மையாலுமே அரசியல்னா என்ன, வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கரை வேட்டி கட்டிக்கிட்டு ஃபாக்ஷனா கார்ல வந்து இறங்குறது, அதை ரீல் பண்றது, இது கிடையாது அரசியல். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, மக்களுக்காக உழைக்கிறது தான் உண்மையான அரசியல் அப்படின்னு எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அரசியல் என்னன்றதை எங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில நான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில நான் பயணிச்சுக்கிறேன். இன்னமும் நாளைக்கு ஜனநாயகன் படம் வந்துச்சுன்னா முதல் காட்சி நான் உட்காந்து நான் பார்ப்பேன், நான் கைதட்டுவேன், நான் விசில் அடிப்பேன். அதே மாதிரி கிறுக்குத்தனமா அந்த பாலாபிஷேகம் பண்றது இந்த மாதிரியான வேலைகளை நான் பண்ண மாட்டேன். ஆனா வந்து நான் இல்ல, நீங்க சொன்னதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இருந்துச்சு. என்னன்னா, இந்த மடை மாத்துறதுன்னு சொன்னீங்க. அண்ணன் சீமான் இந்த 16 ஆண்டுகள்ல அவர் விதைத்தது என்னன்னா, திரையில உங்க தலைவர்களை தேடாதீங்க அப்படிங்கறத வந்து தொடர்ச்சியா பேசி, அது ரஜினியை எதிர்த்தது வந்து ரஜினியை எதிர்த்தது மட்டும் இல்லை, பிறமொழியாளர் ஆதிக்கம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கு, தலைவர்கள் ஆகிட்டே இருக்காங்க. அதை எதிர்க்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் திரையில தேடுறத முதல் நிறுத்தணுங்கிறத அப்பவே சொன்னார். அப்போது நம்ம அடிக்கிற அடியில இனி எல்லாருக்குமே அந்த பயம் வரணும் அப்படிங்கிறத சொல்லி தான் அடிச்சாரு. அந்த அடி யாருக்கு தெரியுதோ இல்லையா, ரஜினிக்கு நல்லா கட்டாயம் தெரியும். அவர் தப்பிச்சிட்டாரு ஒரு வகையில. இல்லைன்னா இப்ப விஜய்க்கு அடுத்தடுத்து இன்னும் நீங்க பார்க்க தானே போறீங்க, 26க்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு. கமலஹாசனுக்கு நடந்துச்சு, பார்த்துட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் நடக்கும். அந்த அசிங்கங்களை வந்து ரஜினி தவிர்த்துட்டாரு. அவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இல்ல, அதை வந்து மக்கள் மன்றத்தை தோலுரித்தது அப்பதான் சீமான்னு சொல்லி சொன்னீங்க. அந்த நேரத்திலேயே காலா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த உடம்பு தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம், இது அவங்களுக்கு எதிராக போராடுவோம், கூட்டுக்கடா மக்களை அப்படின்னு ரஜினி சொல்லியிருப்பாரு. அதே ரஜினி இந்த பக்கம் ஸ்டெர்லைட் போராட்டத்துல வந்து என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருங்க, எல்லாத்துக்கும் போராட்டம்னா தமிழ்நாடு சுடுகாடாயிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி அப்ப ஒரு நடிகனாலே தரையில ஒரு நிலைப்பாடு, திரையில ஒரு நிலைப்பாடு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கு அதை வலிமையை எதிர்த்த நாம் தமிழர் கட்சி அப்பா சீமானவர்களுடைய இது வந்து ரொம்ப உதவுச்சு. நானே அந்த சமயத்துல அரசியலை நோக்கி பெரிய பார்வை இல்லாத என்னை போன்ற இளைஞர்களே, அப்ப நாங்க கல்லூரி முடிச்சுட்டு இருந்த அந்த காலம் நினைக்கிறேன், பெருமளவில் அது அரசியல் பக்கம் திரும்பிச்சு. நடிகர்கள் நாடாடக்கூடாது, வேற இனத்தவர் நாடாடக்கூடாது, தமிழர்களுக்குன்னு தங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, இது எங்களுடைய தார்மீக உரிமை, அப்படி சட்டம் எதுவும் கிடையாது, எங்களுடைய தார்மீக உரிமை. சட்டம் இல்லைன்றாங்க. ஆக்சுவலா வந்து உலக பொதுமை முறைக்கும் நம்ம யூஎன் சார்ட்டர் எடுத்து பார்த்தோம்னாலும்
நம்ம அவங்க லேண்டை வந்து அவங்க ஆள்றதுன்றது வந்து அவங்களோட அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட். அது ஒருத்தரோட சட்டம் இல்லை அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தனிப்பட்ட பிரைவேட் சட்டம் கிடையாது, ஆனா ஒருத்தருடைய லேண்டை அவங்க தான் ஆளுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் பயன்படுத்துற அந்த சொல்லு இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட், அடிப்படை அரசியல் உரிமை. இதை வந்து அண்ணன் 2014-15 இருந்து பயன்படுத்துற அந்த வரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் கடமையா என்னமோ சொல்லுவாங்கன்னா, அந்த வரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் கடமை, என் சொந்த வரையை ஆள வைப்போம், அது எங்கள் அடிப்படை அரசியல் உரிமைன்னு சொல்லி. கோயம்புத்தூர்ல பெருநாயகம்பாளையத்துல கொட்டுற மலை, அந்த மலையில வந்து அப்பா பேசுறாரு ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு பேசுறாரு. இன்னமும் அந்த பேச்சு வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப இதா போகும். நீங்க எப்ப கட்சியில இணைஞ்சீங்க? 2014. 14 சொல்லிட்டாரு, தலைவா படம் வந்த பேரு காலத்தோட ஒட்டி 12 ஆண்டு ஆகுது. அப்போ நீங்க கத்தி படம் அப்ப இணைஞ்சிருக்கீங்க. கத்தி படம் அப்படி சொன்னாதானே அவருடைய டைம் லைனுக்கு. நீங்க எப்ப இணைஞ்சீங்க? 2018. நீங்க? நான் 2018. ஆமா, ஆனா அது இதான் அதிகாரப்பூர்வமா உள்ள உறுப்பினரானது 2019. இல்ல 17, ஆனா 18ல தான் வந்துட்டு கட்சிக்குள்ள வேகமா வந்து செயல்பட. எல்லாருமே சற்றேறக்குறைய ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு மேல, நீங்க 10 ஆண்டுக்கு மேல, ஒரு 6-7 ஆண்டுக்கு மேல நீங்க பயணிச்சிருக்கிறீங்க. எப்படி பேச்சாளரா? ஏன்னா நீங்க 3 பேருமே அவங்க 2 பேரும் நிறைய மேடை பேச்சாளரா இருக்காங்க. நீங்க வந்து அப்பப்ப கொஞ்சம் வேற வேற வேலைகள்லாம் செய்யறதுனால அப்பப்ப பேச்சாளர். அவர் போட்டா அணுகுண்டத்தான் போடுவோம், சின்ன சின்ன பொட்டு பட்டாசு இதெல்லாம் போட்டாலே பெரிய விடி. பேச்சாளரா மாறுனது எப்படி நீங்க குறிப்பா? நான் வந்து முதல்ல என்னைய கொண்டு போய் விட்டதே மேடையில் பேச தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு திருமணை கூட்டத்தில் பேசினேன். 2 திருமணை கூட்டம் முடிச்ச பிறகு 3ஆவதாக சிஏஏ போராட்டம் பெரிய அளவில் செய்கிறாங்க. அப்போ இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி, அப்புறம் ஹுமாயூன் தான், அப்புறம் தமுக இருக்கிற ஹைதர் அலி அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த மேடையில் பேச சொல்லிட்டாங்க. முதல் மேடை அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் நினைவுல என்ன பேசினேன். ஆனால் அந்த மேடையில் பேசுனதுக்காக இந்த வரைக்கும் என் மேலே வழக்கு இருக்கு. அதுதான் முதல் மேடை. முதல் மேடையிலே வழக்கு எனக்கு. முதல் மேடை அதுதான் பெரிய மேடை, அதுலேயே எனக்கு வழக்கு. அப்போ தான் முதல் முறையாக வந்து அண்ணன் சீமானவர். ஆனால் எங்கள் வீட்டில் பயப்படுவாங்கல்ல, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் பிரச்சனை நடந்துச்சுன்னா கூட என்னென்னு போய் பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இப்படி கால்வாய் அடைச்சிருந்துச்சுன்னா கூட தள்ளி விட்டு நாங்கள் வாட்டி வீட்டுக்குள்ள வந்து வேலை பார்ப்போம். அந்த மாதிரி தானே தவிர எந்த ஒரு பிரச்சனைக்குமே போய் நிற்க மாட்டாங்க. வீடு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம சாப்பாடு, அவ்வளோதான். அப்போ முதல் முறையாக வழக்குன்னு சொல்லி செய்தியில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது. நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் எங்கள் அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு வழக்கு வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க, அழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சீமான் அண்ணன் அழைச்சிட்டு இது மாதிரி அது என் பிள்ளை, அதோடைய அதோடைய கல்வி செலவுலேருந்து கல்யாண செலவு வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன்னாரு. என் பிள்ளை அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னாரு. கடைசி வரைக்கும் சொன்ன மாதிரியே என்னுடைய கல்யாண செலவு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி மனுஷமாக தான் செஞ்சாங்க. அதன் பிறகு தான் என் வீட்டில் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா மற்ற கட்சியிலலாம் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட அடிச்சு பேச மாட்டாங்க. ஒருத்தர் மேலே வழக்கு வந்துருச்சு, கட்சியில் நான் எந்த பொறுப்புலையும் இல்லை. அப்போ எனக்குன்னு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. கட்சியில் எனக்கு பொறுப்பே 2002 தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொறுப்பே கிடைச்சிது, மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. அதுவும் அது முதல் மேடை. அண்ணன் சீமானவர்களுக்கு அந்த தகவல் எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ணன் சீமானவர்களுக்கு எப்படி நம்பர் கிடைச்சதுன்னு கூட தெரியாது. ஆனால் அண்ணன் அழைச்சி இது மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி இவர் வந்து சரியான நபர் தான், இவர் வந்து நம்ம பிள்ளைய பார்த்துக்குவார் அப்படின்ட்டு. அதன் பிறகு தொடர்ச்சியாக மேடைகளில் பேச தொடங்கியாச்சு. அப்புறம் 2021 பரப்புரை தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் போய் பிரச்சாரம் பண்ண தோணுது. நீங்கள்? நான் வந்து அப்போ வந்து நான் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன், இந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போ கட்சியில் வந்து அழைச்சி உறுப்பினராக போட்டேன். ஆனால் கட்சியில் அழைச்சி நீ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, ஆனால் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துடக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, சரி சேரலான்னு சொல்லிட்டு சேர்ந்தேன். அப்போ இந்த சிஏஏ பிரச்சனை இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈடுபாடாக வேலை செஞ்சோம். அப்போ கொரோனாவோட நேரம். அப்போ வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து ஒன்றிய பொறுப்பு எடுத்து பாருங்கள், நான் வந்து நீங்கள் வந்து கட்சியில் நீங்கள் வந்து ரொம்ப செயல்பட வேண்டாம், வெளிரங்கமாக நீங்கள் காட்டிக்க வேண்டாம், நீங்கள் உங்களுடைய முதன்மை தேர்வுக்கு படிங்க, ஆனால் உங்களுடைய இன்புட் இங்கே தேவைப்படுது, அதை நீங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு 2020 கட்சியில் ஒன்றிய பொறுப்பாளராக ஆக்கி உள்ளே வச்சிருந்தோம். கலந்தாய்வு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம அதை இது பண்ணிட்டு இருந்தோம். 21 பிரச்சாரத்துக்கு தொகுதியில் அப்போ தான் பேச ஆரம்பிச்சிது. 21 பிரச்சாரத்தில் தொகுதியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்பயும் நான் நிறைய அதுக்கப்புறம் நடந்த இப்போ தலைமை என்னென்ன போராட்டங்கள்லாம் அறிவிக்குதோ எல்லாத்தையும் மாவட்டத்தில் ஒரு போராட்டங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். அப்பப்போ நடக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். நான் கவனம் பெற்றதுன்றது இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி 2024 ஒரு பேச்சு அது நல்லா கவனம் பெற்றுச்சு. அது அந்த பேச்சினுடைய தாக்கத்தில் அந்த நாகூர் ஹனீஃபாவை பற்றி நான் பேசிய பேச்சு, அதனால் ஒரு தெருவுக்கு பேர் வந்தது. அது அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் திமுகவுடைய அபிமானிகளே அழைச்சி வாழ்த்துக்கள் சொன்னேன். அதெல்லாம் அப்போ இது பண்ணுது. அப்போ என்னோட அப்பா சீமானவர்களை அழைச்சி பேசி, நீ வந்து இந்த மாதிரி இன்னும் பேசணும், இன்னும் மெருகேற்றணும், நீ வந்து அதை கருத்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வரணும்னு சொல்லி அப்போ இது பண்ணி அதுலேருந்து இதாகி போயிட்டுருக்கு. இப்படிதான் ஒவ்வொருத்தர் மேலேயும் கவனம் எடுத்துக்கிட்டு நிறைய வாய்ப்பு கொடுத்து அதை பாராட்டி ரொம்ப. நான் இன்னொரு நேர்காணல கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தெரியும் நான் ரொம்ப சுமாராக பேசிட்டு இறங்கினேன்னு. அதை சொல்லியிருப்பேன் கூட. அது யாராவது சொல்லி
அவன் சிறப்பா பேசினானே அப்படின்னு. இல்லை, என் குடும்பத்திலேயே நான் வந்து என்னுடைய அம்மா இடத்துல, என் அப்பா இடத்துல கூட அவள் பயப்பட மாட்டேன். ஆனால் நான் சீமானை பார்த்தா பயப்படுவேன். கல்லூரி படிக்கிற காலங்கள் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நல்லா கல்லூரி படிக்கிற காலங்களில் நான் போயிட்டு நின்றுட்டேன்னா, என்னடா நீ கல்லூரி இல்லையா? மற்ற தலைவர்லாம் தான் என்ன கேட்பாங்க, சரி நம்மளை கூட்டம் வரணும், நமக்கு ஆள் வந்திருக்குன்னு நினைப்பாங்க. கல்லூரிக்கு போலையா, நீ போய் கல்லூரிக்கு போ, கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. இதை விட சொன்னோம் அப்படின்னா, என்னோட திருமணம் குறித்து அண்ணன்ட்ட பேசும்போது எங்கள் அம்மா கிட்ட போய் நான் எளிமையாக சொல்லிட்டேன், அம்மா நான் இவரை விரும்புகிறேம்மான். எங்கள் அப்பாட்ட போய் நான் எளிமையாக சொல்லிட்டேன், இவரை விரும்புகிறேம்மான். ஆனால் என் அண்ணன்ட்ட போய், சீமான அண்ணன்ட்ட போயிட்டு, ஆனால் நான் இவரை விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்குன்னா அவன் அம்மா அப்பா கருத்து அண்ணன்ட்ட தான் சொன்னேன். எனக்குன்னா வேர்த்து ஊற்றுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி என்னுடைய அம்மாவோ என்னுடைய அப்பாவோ என்னுடைய கணவர் அழைச்சி என்கொயரியே பண்ணல. சரி புள்ள விரும்பிருச்சு சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அழைச்சி என்ன சம்பாதிக்கிறீங்க, என்ன வீடு வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க சொன்னேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட யாரையும் இவ்வளோ கேள்வி கேட்கல, அண்ணன் இவ்வளோ கேள்வி கேட்டு அனுப்பிவிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் சொல்லுவார், எதுக்கு நான் ஏதாவது சொன்னேன்னா உங்கள் அண்ணன் வந்து உங்கள் அண்ணன் ஆளை கூப்பிட்டு வந்துருவாரு, உங்கள் அண்ணன் வேறு ஆல்ரெடி கொலை பண்ணிருவேன்னு சொல்லியிருக்காரு, என் தங்கச்சி ஏதாவது பண்ணால் கொலை பண்ணிருவேன். பிறந்த வீட்டில் இருக்கிற மாதிரியும் மாமியார் வீட்டில் இருக்கிற ஒரே ஆள் நான் தான். அதனால அது இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் விஜயோடைய கூட்டத்துக்கு வந்து ஒரு பெண் கூட பேசியிருப்பாங்க, நான் ஒரு கர்ப்பிணியாக இருக்கேன், இப்போ தான் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கர்ப்பம் தெரிச்சிருக்கு, நான் விஜயை பார்க்க வந்திருக்கேன், அதனால இந்த குழந்தை எனக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. நான் முதல்ல இப்போ நான் 5 மாத கருவை சுமந்துருக்கிறேன். முதல்ல அந்த செய்தி வந்தோன்னா அண்ணன் முதல்ல சொன்னப்போ அண்ணன் என்ன சொன்னார்னா, எப்படா நீ தேர்தலில் நிற்ப, நீ போட்டியிட வேணாண்டா, நீ வேணா ஓய்விடு அப்படின்னு சொன்னேன். இல்லைனா நான் போட்டியிடறேன், நம்மளுடைய அரசியலே வந்து அடுத்த தலைமுறைக்காக தான், என்னுடைய பிள்ளைக்கும் இந்த அரசியல் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய பிள்ளை இந்த சூழலை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் தேர்தலில் நிற்கிறேன்ன்றேன். சரிடான்ற. அதன் பிறகு நடந்த பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும், நிர்வாக குழு கூட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக டிசம்பர் நடந்த எதுக்குமே அண்ணனை அழைக்கவே இல்லை. நீ வராதரான்ட்டார் அண்ணனே, நீ வராதரா, நீ ஓய்விடு அப்படின்ட்டார். எந்த கட்சியில் எந்த தலைவர் இந்த வேலையை செய்யுது? அதே தான் நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். சொல்லுப்பா. ஏன்னா இப்போது நம்ம கட்சியில் வந்து தேசிய தலைவருக்கு மட்டும்தான் நம்ம சூரட்டி அடித்து வாழ்த்து தெரிவித்து நம்ம சூரட்டி அடித்து பெரிய அளவில் நம்ம கொண்டாடுவோம் அவருடைய பிறந்தநாளை. நான் ஒரு தடவை நிறைய தமிழ் தலைவர் நம்ம பண்ணுவோம், நம்ம கட்சி அடிக்கும் நம்ம தலைவராக நம்ம தேசிய தலைவர் நம்ம வச்சுருக்கோம். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நம்ம வந்து இப்போ மற்ற கட்சிகளில் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களோட பிறந்தநாளுக்கெல்லாம் பெரிய பெரிய அளவில் சூரட்டி அடித்து ஒட்டி இந்த மாதிரி அடுத்த முதலமைச்சர் நீங்கள் அப்படி இப்படிலாம் ஒட்டுவாங்களா, அந்த மாதிரி ஒரு தடவை ராஜராஜ சோழனே, ஆமாம் அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தடவை நவம்பர் 8 சீமானப்பா பிறந்தநாளுக்கு பெரிய சூரட்டி அடிச்சுட்டு ஒட்டிக்கிருக்கேன். நைட்டு ஒரு மணி இருக்கும், ஒட்டிக்கிருக்கோம். எனக்குள்ள ஒரு ஆசை, இத்தனைக்கும் நல்லா போட்டு அடுத்த முதலமைச்சர் அடுத்த முதல்வரே அப்படின்லாம் போட்டு சூரட்டி ஒட்டிட்டு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்பாவுக்கு அனுப்பி விட்றேன். பெருமையாக பேசுவார் அப்படின்னு நம்பி இருப்பான். எனக்கு தெரிஞ்சு சொல்லு. நீ எப்போ ஒரு மணி 2 மணி இருக்கும், நான் எடுத்து 2 மணி இருக்கும். அப்போ அவர் வந்து நான் என்ன நினச்சேன், சரி நம்மள பெருமையாக பேச போகிறாரு, வாழ்த்து சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா நம்ம ஒரு பணி நான் செய்கிறோம் அப்படின்னா அவர் வந்து வாழ்த்துக்கப்பா தொடர்ச்சியாக பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் சொல்லுவார். அப்படின்னா அவரோட நான் போட்ட உடனே அவர் பார்க்குறாரு, பார்த்த உடனே அவர் பதில் கொடுக்குறாரு, ஏன்பா இந்த அரசியல் செய்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம், இந்த அரசியலை முதல்ல விட்டோலிங்கப்பா, அடுத்து இன்னொரு 10 நாளில் தலைவருக்கு பிறந்தநாள் வருது, அவருக்கு சூரட்டி அடித்து ஒட்டுங்க, அவருடைய பிறந்தநாளை பெருசாக கொண்டாடுங்க. நான் கேட்டேன்னா என்னுடைய பிறந்தநாளுக்கு சூரட்டி அடித்து ஒட்டுங்கன்னு நான் கேட்டேன்னா, இந்த வேலையை பண்ண வேணாம்ப்பா, நீ விட்டுரு, இந்த எதுக்கு காசை வந்து வீணாக்கிக்கு இருக்கிற, தலைவர் பிறந்தநாள் வருது அதுக்கு ஏதாவது இது பண்ணு அப்படின்னாரு. என்னடா இது, எல்லா தலைவர்களும் வந்து சூரட்டி ஓட்டுனா வருக முதல்வர் இப்படிலாம் ஓட்டுனா வந்து பாராட்டுவாங்க. எப்போ அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை இப்படி என்கிட்ட ஒரு சம்பவம் இருக்குது. நான் வந்து கலைஞர் கருணாநிதி மேலே இருக்கிற ஒரு இதில் வந்து ஒரு பாசத்தில் என்ன பண்ணிட்டேன், அப்போ வந்து இந்த பாட்டு இதாக இருக்குது, அதை கூட இப்போ பாடலாமான்னு தெரில, அந்த கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி அது போயிட்டு இருந்தது. அதை பேக்ரவுண்டில் போட்டுட்டு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்ஸ், ஒரு கிறுக்கல்கள்லாம் எழுதிக்கிட்டு அப்போ போடுறது வழக்கம். அப்போ உண்மையை சொன்னால் எரிகிறது என்றால் உறக்கச் சொல்வோம் இன்னும் அப்படின்னு சொல்லி எழுதி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி கீழே உசைன் அப்படின்னு போட்டு எடிட் பண்ணி அமைப்பு இப்போ தான் இந்த கடந்த பிறந்த நாளுக்கு தான் சரி எல்லா வலைதளத்துலையும் போட்டேன், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லா வலைதளத்துலையும் போட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருமையாக அவருக்கு நம்மளை பாராட்டி சால்வ பற்ற போகிறாரு, மகனே வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுவார் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புனேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டார் அந்த வாய்ஸில். இதெல்லாம் போய் நீ மாட்டிக்காத, இதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீ போய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, நீ தேர்தலில் போட்டிடணும், உனக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையை போய் பாரு, அப்பா கூடிய சீக்கிரம் அறிவிப்பேன், நீ போய் தொகுதியில் போய் அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்.
எனக்கு அப்பதான் உயிரே வந்து அதை உடனே எடுக்க சொன்னாரு. எல்லா தலையில இருந்து அப்புறம் நான் எடுத்துட்டேன். அதை நான் போடலை. இன்னொன்னா நான் வந்து 2020 நினைக்கிறேன், 2020 குடியரசுத் தலைவருடைய காரை மறித்து போராட்டம், கருப்பு கொடி காட்டி போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி 3 வேளாண் சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து போராட்டம், பெரிய போராட்டம் பண்ணி கைதாகி 14 நாள் சிறையில் இருந்துட்டு வெளியில் வரேன். வெளியில் வந்த உடனே என்ன சொல்கிறது, சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா, அந்த சமயத்தில் ஈரோட்டில் ஒரு வழக்கு விடயமா சீமானப்பா வந்து கோயம்புத்தூர் வராரு. விமான நிலையத்தில் வந்த உடனே நம்ம உறவுகளை வந்து திட்டுறாராமா, ரொம்ப கடுமையாக கோவப்பட்டாராமா. ஆனால் நீங்கள் போனீங்க சரி சிறைக்கு, அவன் சின்ன பையன், அவனை ஏன்டா நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க, அவனை எதுக்குடா அந்த போராட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட சரியாக பேசவே இல்லை. என்ன, ஒரு பையன் போராட்டம் பண்ணியிருக்கோம், 14 பேர் உள்ளே போயிருக்கிறாங்க, 14 நாள் இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஒரு தலைவருக்கு வந்து தான் பின்னாடி வரக்கூடிய ஒரு மகன் வந்து எப்படி இருக்கணும், சரியாக வந்து வழி நடத்தணும். ஏன்னா அந்த வயசில், சின்ன வயசில் அவனை ஏன்டா நீங்கள் அந்த சிறைக்கு கூட்டிகிட்டு போனீங்க, நீங்கள் போயிருக்க வேண்டியதல்றா, அவனை ஏன் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு கண்டிக்கிறது அது சாதாரண இது கிடையாது. மற்ற தலைவர்கள்ட்ட பார்க்க முடியாது. அதே போல் இப்போ சமீபத்தில் வந்து இந்த ஒரு அதர்ம மனோஜின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் ஒருத்தன் சீமானப்பாவை பற்றி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் மேடையில் வந்து பேசுகிறான். பொறுக்க முடியல, பார்த்த உடனே என்னடா இப்படி இருக்கு, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், அவனும் கோயம்புத்தூர், சரி நான் என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி அடிக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் வந்து கேவலமான இந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது, இந்த அரசியலுக்கு நம்ம வரல அப்படின்ட்டு இவன் தலைவனை அடிக்கணும் அப்படின்ட்டு ஈவேரா போட்டு பொழப்போம். அதுவும் நம்ம வந்து இப்போ நீங்களாம் பேச்சாளர்கள், நீங்களாம் வந்து இணையதளத்தில் போட்டு பொழப்பீங்க, கருத்தியெல்லாம் வார்த்தை முன் வைப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஈவேரா மூஞ்சில் சாணி அடிக்கிற மாதிரி போஸ்ட் அடிச்சாச்சு. ஓடிக்கு இருக்கு, நான் பிரிண்டிங்கில் தான் இருக்கேன், ஓடிக்கு இருக்கு. நான் என்னன்னா, கு ராமகிருஷ்ணன் இருக்கான் பாருங்க, அவர் ஏன்னா கு ராமகிருஷ்ணன் பற்றிலாம், கு ராமகிருஷ்ணன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு பெரியாரிஸ்ட்டு. எப்போவுமே வந்து தினமும் மாலை வந்து அந்த காந்திபுரம் பேருந்து நிலையம் பக்கத்தில் பெரியார் படிப்பவங்க இருக்குது, அந்த பெரியார் படிப்பகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். தினமும் படிக்க வைப்பார். பெரியாரோடைய புக் ஏதாவது எடுத்து படிக்க, ஐயோ இவர் படிக்க வைக்கிறாரு அப்படின்ட்டு, இவர் இந்த நூல் நீ 2 பக்கம் படிக்கணும், நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு தந்தை பெரியார்னு எங்கள் அப்பா காதில் விழுகணும் அப்படின்றதுக்காகவே அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் இதாக படிப்பேன். அந்தளவுக்கு எங்கள் அப்பா வந்து கு ராமகிருஷ்ணன் அவருடைய ஆதரவாளராக, அந்த பெரியாரிஸ்டாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் வந்து, நானே அனிஸ்பதி மட்டும் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், என்னன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து பீரோல் இருக்கும், அந்த பீரோலில் சைடில் வந்து பெரியாரோடைய படம் இன்னமும் இருக்கும். ஏன்னா அந்த படத்தை இப்போதான் வந்து நான் லைட்டாக கிழிச்சு வச்சிருக்கேன். சகலகலா வல்லவன் மாதிரி எல்லா ஃப்ளேவர் இருக்கு. கடவுளை மனிதனை இந்த மாதிரி அங்கங்க ஒட்டி இருக்கும். அப்போ அந்த அளவு என்னத்தையாவது எழுது கீழே பெரியார். கு ராமகிருஷ்ணன் அவர் கூட எடுத்த புகைப்படத்தை நானும் என் தம்பி இருப்பேன், நானும் என் தம்பி எங்கள் அப்பா 3 பேர் வந்து ஒரு கடிகாரம் கொடுக்குற மாதிரி, கு ராமகிருஷ்ணன் எந்த நிகழ்வுக்கு என்னன்னு தெரில, எனக்கு அந்த வயசுல ஞாபகம் இல்லை, அந்த புகைப்படத்தை வந்து வீட்டில் மாட்டி எங்கள் அப்பா வந்து பெருமையாக சொல்கிறார், மகனை வந்து கு ராமகிருஷ்ணன் அவர் கூட வந்து புகைப்படம். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து இந்த ஈழப்போர் அதெல்லாம் நடந்துக்கிற இந்த சமயத்தில் அவர் வந்து ரொம்ப வீரியமாக செயல்பட்டார், வழக்கு அவர் மேலே இருந்துச்சு, சிறைக்கெலாம் போனார். அப்போது அவர் கூட நின்று எடுத்ததை எங்கள் அப்பா வந்து ரொம்ப பெருமையாக வந்து நினச்சாரு. கு ராமகிருஷ்ணன் நானும் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு வியப்பாக பார்த்துக்கிருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த தந்தை பெரியார் திராவிடத்தில் வந்து சீமானப்பா வந்து ரொம்ப தகாத வார்த்தையில் பேசின உடனே சாணி அடிக்கிற மூஞ்சி அவன் பட்டமும் போட்டு என்ன பண்ணிட்டேன், சுரட்டி ஒரு பக்கம் ஓடிக்கிருக்கு. இதை வந்து புகைப்படம் எடுத்து நான் வந்து அனுப்பி விட்றேன் சீமானப்பாவுக்கு, நான் சுரட்டி அடிக்க போகிறேன், நான் ஒட்ட போகிறேன், கோயம்புத்தூர் முழுக்க நான் ஒட்ட போகிறேன் அப்படின்னு. தம்பி நமக்கு தேர்தல் வேலை இருக்குது, இந்த நேரத்தில் இவனுக்கு கூட போய் சண்டை போடுறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பித்தோம், நம்ம பெரிய எதிரியோட மோதிக்கு இருக்கோம், இவனுங்க 10 பேர் ஊருக்குள்ள 10 பேர் இருக்கானுங்க, இந்த 10 பேரை எடுத்து நீ சண்டை போட போறியா, இல்லை இவனை ஏவி விடுற பெரிய தலைவனை எடுத்து நீ சண்டை போட போறியா, நீ அந்த வேலையை போய் பாரு அப்படின்ட்டாரு. என்னடா ஒரு பக்கம் ஓடிக்கு இருக்குது, என்னால் இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு. அப்போ ஒரு தலைவர் என்னன்னா, நான் அந்த சுரட்டி ஓட்டினா கண்டிப்பாக அது பிரச்சனையாகும். அந்த பெரியாருக்கு சாணியில் மூஞ்சில் சாணி அடித்த மாதிரி சுரட்டி நான் காந்திபுரம் அந்த பகுதிக்குள்ள நான் விட்டிருந்தேன்னா பெரிய பிரச்சனையாகும். நான் என்னோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, அலுவலகத்துக்கு முன்னாடியே போய் ஓட்டுவோம், என்ன வருதா பார்த்து. ஏன்னா ஒரு நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய நான் என்ன சொல்கிறது, நான் ஒரு அரசியலாக மட்டும் கிடையாது, நான் எல்லாமுமா நான் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனை நீ வந்து தகாத வார்த்தை நீ பேசுவா அப்படின்னா நானும் எந்த எல்லைக்கு நான் போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் அடித்தேன். ஆனால் அவர் வந்து தன் மகனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆயிடக்கூடாது, எந்த ஒரு சிக்கலும் வந்துடக்கூடாது, தனக்கு பின்னால் நிற்கக்கூடிய என்ன சொல்கிறது சின்ன சின்ன பசங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், சரியாக வழி நடத்தணும் அப்படின்னு
ஒவ்வொரு விடயத்திலையும் அவர் வந்து கண்ணும் கருத்துமா நிற்கிறாரு. இதை மாதிரி வேற எந்த ஒரு தலைவனையும் நீங்க பார்க்க முடியாது. நம்ம அந்த பேச்சை மெருகேற்றுவார். ஒவ்வொரு பேச்சுக்கு அப்புறமா அந்த குரல் பதிவு போட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது கருத்துக்களை படிச்சுக்கோ, எது சரிவா இருக்கோ அது முதல்ல சொல்லு அப்படின்னு எங்களை இப்படி நிக்கணும், இப்படி பேசணும், எல்லாத்தையும் மெருகேற்றுறது தான். அதே மாதிரி நம்ம பேசும்போது நம்ம படிச்சுட்டு பேசுறோமா இல்ல நம்ம வந்து பேசுறோமா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம பேசிட்டு கீழே இறங்கின உடனே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சரி நல்லா பேசியிருக்கோம், புத்தகம் படிமா அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம படிக்காம பேசிட்டோன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. வெறும் புத்தகம் படிங்கன்னு சொல்ல மாட்டாரு, அது தண்ணீர் குடிப்பது போல, அது புத்தகம் படிப்பதை வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாரு. அது புகைப்படம் எடுத்துட்டே இருக்கும்போது புகைப்படத்தை குறைங்க, புத்தகத்தை படிங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, போயிட்டு அண்ணனோட புகைப்படம் எடுக்கணும், கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்ம அண்ணனோட புகைப்படம் எடுக்கணும், மற்ற தலைவரெல்லாம் இருந்தால் சரி எல்லாரும் நம்மளோட புகைப்படம் எடுக்கணும், நம்ம அண்ணன் புகைப்படத்தை குறைங்க, புத்தகத்தை படிங்க. அதாவது ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா சும்மா ஏதோ ஒன்று நானும் ஒரு தலைவன்னு காமிச்சிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதே இல்லை. அவர் தன்னுடைய சொந்த தங்கச்சியில சொந்த தம்பியை எப்படி வளர்ப்பாரோ, எப்படி சொந்த மகனை வளர்ப்பாரோ அப்படி தான் வந்து ஒவ்வொருவரையுமே பார்த்து பார்த்து வளர்ப்பேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஞாபகத்தில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவரோட மெமரி பவரை பார்த்தாலே எப்பா இருக்கு. அண்ணன் வந்து எல்லாரும் பேசும்போது ரசிப்பாரு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். அவர் ரொம்ப ரசிச்சு கேட்ட சில பேர் பேச்சுகள் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரை ரசிப்பார், எல்லாரையும் ஊக்குவிப்பார். சில பேரை வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்கன்னு ரசிப்பார். அந்த மாதிரி ரொம்ப ரசித்து பல இடங்களில் அவர் ரசித்து கேட்ட பேச்சு அனீஸோட பேச்சு நான் பார்த்துருக்கேன். அதுலேயும் ஈரோடு கிழக்கு முதல் முறை அப்போ மேடையில் வேட்பாளர் அண்ணனும் உட்காந்துருக்காரு, அனீஸை கூப்பிட்டு பேச சொல்கிறாரு. பேசுகிற அப்படியே ரசித்து கேட்டுருக்காரு கொஞ்ச நேரம். நான் அதை பார்த்துருக்கேன், அது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அனீஸை வந்து அது முகத்திலே ஒரு பெருமிதம் நான் வளர்த்த. ஆமாம், அதான் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து பார்த்து அவர் வளர்த்து விடுறதுல இதாக இருப்பார். இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க பாலு மகேந்திரா, அதெல்லாம் நினைக்கும் தனிப்பட்டு பேசல. தயவு செஞ்சு ஸ்டேட்மெண்ட் வாபஸ் வாங்கிருக்கேன், போன் பண்ணி சுரேஷ் காமாஜி நம்பர் கொடுங்க, யாருக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்றத அவரு அதை கூட சொல்லு. நீ அது மட்டும் இல்லாம இந்த அப்பப்ப ஊப்பியா மாதிரி சில வேலைகள்லாம். அப்ப என்னன்னா அந்த சமயத்துல முரட்டு ஊப்பி முத்துவேல்னு சொல்லி என்னன்னா இந்த திமுக ஆட்சி இப்போ வந்து ஒரு அரசுக்கு எதிராக பல வடிவங்களில் வந்து நம்ம போராடலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். அதில் நான் வந்து முரட்டு ஊப்பி முத்துவேல் அப்படின்ற அந்த கான்செப்ட் எடுத்து நான் பண்ணிக்கிருந்தேன். ஒவ்வொரு அந்த சமயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடியதை வந்து நக்கல் நயாண்டியாக நான் இது பண்ணி பேசியிருந்தேன். அப்போ வந்து எல்லாருமே ஓரளவு சமூக வலைதளத்தில் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து சீமான் அப்போ என்ன சொன்னார்னா, இது பண்ண வேணாண்டா, இவனுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க, ஏதாவது வழக்கு போடுறது, ஏதாவது வந்து ரொம்ப நெருக்கடி கொடுப்பானுங்க, நீ இதில் கவனம் செலுத்த வேணா, நீ வந்து தொடர்ச்சிய புத்தகங்கள் படி, நீ நல்லா பேசுறதுக்கு நீ தயார் பண்ணு, நீ இதில் வேணா ஆக்கப்பூர்வமா. ஆமா, குறைச்சிட்டு எனக்கு நான் ஏன் அதை எடுத்தேன்னா எனக்கு ஒரு கோபம் வருது, என்னடா இப்படிலாம் கட்டுமையாக பேசுறீங்க எல்லாம், அப்போ நம்ம இவனுங்களை வந்து வாழைப்படத்தில் ஊசி வச்சு குத்துன மாதிரி நம்ம குத்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் ஒரு தலைவர் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க, இவன் இது பண்ணானா இவன் மேலே ரொம்ப நெருக்கடி வரும், ரொம்ப சிக்கல் இவனுக்கு வரும், அதனால விட்டுரு வேணாம் அப்படின்னு சொன்னார். அப்போது தாயுள்ளம் கொண்டு ஒரு மனுஷன் வந்து பின்னாடி வரக்கூடிய தம்பிகளை வந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் கர்வமாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். இப்போ ஒன்று வேணாம், நான் வந்து இந்த மாநாட்டுக்கு நான் வந்து காணொலி வந்து நான் பண்ணேன், என்னோடய கடமை, சரி நம்ம வந்து நம்ம மண்டைக்குள்ள நினைக்கிறத நம்ம செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி உறவுகளோட நான் பண்ணேன். ஆனால் அவர் எப்படி ரசித்து பாலு மகேந்திரா உலகத்தின் மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு இல்லை, அது பாராட்டுறது வந்து எந்த தலைவரும் இப்படி பண்ணிட மாட்டான், பேசிட மாட்டான். ஏன்னா அவன் நினைச்சிருந்தா நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு உலகத்தை மட்டும் பேசினா பரவாயில்ல, திரும்ப திரும்ப. ஆனா அவர் வந்து ஒருத்தனை பெருமைப்படுத்த, அவரை வந்து தட்டி கொடுக்குறாரு பாருங்க, டே உன்னால முடியும்டா, இன்னும் பண்ணு, உன்னால முடியும், உங்ககிட்ட திறமை இருக்கு, நீ பண்ணு அப்படின்னு தட்டி கொடுக்குறாருல. வேற எந்த ஒரு தலைவனும் எல்லாருமே தனக்கு கீழே ஒருத்தன் வளர்ந்து வர்றான்னா அவனை தள்ளி விட தான் பார்ப்பாங்க. ஆனா ஒருத்தர் தட்டி கொடுத்து வளர்த்து எடுக்கிறதுல வந்து அப்பாவை தாண்டி நீங்க வேற யாரையுமே வளர்த்து விட்ட பிறகு நிறைய பேரு அத எதை அவர் வளர்த்தாரோ அதையே அவருக்கு எதிராக இயந்திர வேலையும். அது ஏன்னா இப்ப சொல்றீங்க இல்ல, அறிவாது முரட்டு ஊப்பி முத்துவேல்னு வந்து வீடியோ தான் போட்டான். நானும் உண்மையிலே முரட்டு ஊப்பி முன்னாடி யாராவது கருணாநிதி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன கருணாநிதினு சொல்றீங்க, நீங்களா பேர் வச்சீங்க, கலைஞர்னு சொல்லுங்க. நானு நீங்களும் 17 வயசுக்கு முன்னாடிலாம் எங்கள் ஐயா வந்து திமுகவுடைய ஆதரவாளர். எங்கள் வீட்டில் ஓடுனா சன் டிவி தான் வரும், நியூஸ்னா கலைஞர் நியூஸ் தான் வரும். அதனால நான் வந்து எனக்கு அம்மையார் ஜெயலலிதா கூட அவ்வளோவா பிடிக்காது. கருணாநிதி மட்டும்லாம் நம்மளாம் வந்து உட்காந்துக்கவே முடியாது, படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்னோட தாட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
யாராச்சும் சின்னதாக கருணாநிதி என்ன திமுக ஆட்சின்னு சொல்லிட்டாலே எனக்கு பிடிக்காது. என்ன இப்படி பேசுகிறாங்க, கருணாநிதி பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியாது 2016 ரிசல்ட் வந்துச்சு. அப்போ நான் என்ன +1 தான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கிட்ட அப்படியே இந்த பக்கம் ஐயா ஜெயலலிதாவுக்கு வந்து தொகுதிகள் கூட்டிகிட்டே இருக்குது, ஐயா கருணாநிதி திமுகவுக்கு குறைஞ்சிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியாது அன்றைக்கெலாம் நான் சாப்பிடல. ஐயா கருணாநிதி முதலமைச்சராகலையே நான் சாப்பிடல. அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு முரட்டு ஊப்பி. ஒருத்தன் என்னன்னா டிக்கெட் வாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கும் பீரோல பெரியார் படத்தை ஒட்டிருக்காங்கறான். பெரியார் படம் பெரியாரையுமே நானும் இருக்கேன். அந்த சொல்லுவாங்களே, மானம் தடுப்பாரே அறிவை கெடுப்போரே மண்ணோடு மண்ணா தகர்த்து வந்த கிடப்பாரே பெரியார் அப்படின்லாம் நானும் பேசியிருக்கிறேன் மேடையில. அந்த மாதிரிதான் மேடையிலே கூட பேசியிருக்கேன். மேடையிலன்னா பள்ளிக்கூடங்கள்லாம் நம்ம பேசுவோம்ல, பேச்சு போட்டிகள்லாம் பேசுவோம்ல. அப்பெல்லாம் எனக்கு பிடிச்ச தலைப்பு நான் பேச ஆரம்பிச்சாலே ஒரு இளைஞரை எடுத்துக்காட்டு காட்டணும்னா நான் கருணாநிதியை தான் காட்டுவேன். இந்த இடத்துலதான் அண்ணன் மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்ப நேத்து கூட ஒருத்தர் பேசியிருக்கிறார். அண்ணனோட அண்ணன்களில் மதிப்புக்குரிய அண்ணன்களில் ஒருவர் நேத்து பேசியிருக்கிறார் ஒரு நிகழ்வுல. அதுல வந்து பர்தா போட்டுட்டு வந்து பெரியாரை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பர்தா போட்டதே பெரியார் திட்டிருக்காரு. அதை என்ன பண்றது? அதாவது அந்த மனுஷன் ஒரு 10 நிமிஷம் பேசினாரு, ஒரே வரி 5 செகண்ட்ல முடிச்சு விட்டாரு. அதுக்கு என்ன பெரியார், அதாவது ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து இஸ்லாமியர்களை ஆதரிச்சாரு. இப்ப நம்ம யூடியூப் ப்ரொட்டஸ்ட் மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்க. அந்த அப்படி யூடியூப் ப்ரொட்டஸ்ட் கூட அதை விட்டுரும். இந்த வாடகை வாயர்கள் மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசலாம். இஸ்லாம் நீங்க இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்துன்னு பெரியார் எப்ப பேசினார்னா 1048 ரூபா நிதி கொடுத்தாங்க அன்னைக்கு. உடனே பெரியார் என்ன பேசிட்டாருன்னா, இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து அப்படின்னு பேசிட்டாரு. 1930கள் 1950களுக்கு பிறகு பணம் வரல இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து. உடனே இஸ்லாமியர்கள்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. நம்மளும் பேசணும்னு நினைச்சோம்னா உண்மையிலேயே அவர் அப்படிதான் பண்ணாரு. அப்ப உண்மையிலேயே ஈவே ராமசாமி நாயக்கருக்கு எந்த ஒரு பற்றுமே கிடையாது. கேஎம் ஷரீஃப் அவர்கள்லாம் சொல்றாங்க எந்த பற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய சுயசாதி பற்று இருந்துச்சு. தமிழர்ன்ற பற்று கிடையாது அவருக்கு. ஆனா இப்ப இப்படி பேசுறாங்கன்னா, நானே வந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்துல வந்து ஒரு சின்ன புத்தகம், அந்த புத்தகத்துல இருந்த வரிகள், உருவமே இல்லாத அல்லாவுக்கு ஊரெல்லாம் பள்ளிவாசலா, இந்த கேள்வி கேட்டு அந்த சமயத்துல வந்து சின்ன சின்ன புத்தகங்கள் வந்து இந்த பகுத்தறிவு அப்படின்ற பேர்ல வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து கொடுத்துக்கிருந்தாங்க. நானே அதெல்லாம் படிச்சுட்டு சின்ன வயசுல வந்து எங்க தந்தை பெரியார் திராவிட மேடைகள் எல்லாம் நானே ஏறி பேசியிருக்கேன். இப்ப கூட என்ன தெரியுமா செய்வாங்க, திராவிடர் விடுதல் கழகம் இருக்குல்ல, இவர் குளத்தூர் பண்ணிலாம், அவங்க வந்து சரியா ஞாயிற்றுக்கிழமை காலையில மேடை போட்டு கிறிஸ்தவத்தை திட்டுவாங்க. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க வழிபாடு நடத்துறாங்கல்ல, அப்ப திட்டுறாங்களாம் இவங்க. அதுவும் வேணும்னே என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவ பேருடைய யாரையாவது கூட்டு வந்து அவங்க வட்டத்துல இருக்கிறவங்க கூட்டு வந்து பைபிளை வந்து நாங்க மீள் வாசிப்பு செய்யறோம். நீ பைபிளை மீள் வாசிப்பு செய்வ, குரானை மீள் வாசிப்பு செய்வ, நாங்க ஈவேராவை செய்யக்கூடாதுன்னா 60 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. இப்ப போய் நீங்க பெரியார் மீள் வாசிப்பு செய்யுங்க. 1400 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி குளத்தூர் மணி வந்து ஒரு மேடையில வந்து கிறிஸ்துவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் அது விமர்சிச்சு பேசியிருக்கிறாப்ல, அந்த அமைப்புகளை வந்து விமர்சிச்சு பேசியிருக்காப்ல. அதெல்லாம் வந்து இப்ப யாருமே கீச்சகத்துல போனா என் பதிவு இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில வேணும்னே திட்டமிட்டு இதை செய்யறீங்களடா, நீங்க தான்டா மதவாதிகள். இல்ல இப்ப அவங்க கொடுத்துலாம் பெரியாரிஸ்ட் கொடுத்துலாம் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. இப்ப இஸ்லாமிய மக்கள் வந்து உடனே நாங்க ஈவே ராமசாமி நாயக்கரை கொடுத்து பேசிட்டோம், அதனால நீங்க எப்படி ஒரு முஸ்லீமா இருந்துட்டு நீங்க எப்படி பெரியார் எதிர்க்கலாம், பெரியார் எதிர்த்தா நீங்க ஒரு முஸ்லீமே கிடையாதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை தவிர இஸ்லாத்துக்கு வேற கோட்பாடு இல்லை. நீங்க வந்து இறைவனை அல்லான்னு ஏத்துக்கணும், முகமது நபி சொல்லணும், இறைவன் துணை தூதர்னு ஏத்துக்கணும். இவ்வளவுதான் இஸ்லாத்துடைய வரையறை. ஆனா பெரியார் கருணாநிதிக்கும் வாக்கு செலுத்தணும், நம்மள்ட்ட எதிர்பார்க்கறாங்க 6வது கடமையா திமுக. ஆனா அதுலயும் முக்கியமான பார்க்கணும்னா காதர் மீது இந்த வார்த்தை பேசியிருக்காரு, இது இஸ்லாத்துக்கு புறம்பானது. ஏன்னா இதுவுமே மார்க்கத்தில் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாதுன்னு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படின்றப்ப காதர் மீது இந்த வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு. ஒட்டும் 6000 மகல்லாக்கள் பின்னாடி காதர் மீது முன்னாடி போயிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் காதர் மீது அதுக்காண்டி ஒரு வருத்தமோ ஒரு மறுப்போ தெரிவிக்கல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா, திமுக இருக்க இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் பேசினா தப்பு இல்லை. ஆனா சீமானோட தான் ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா சீமான் எப்படி பேசலாம், சீமான் முஸ்லீம் இல்லைங்க, சீமான் லாயிலாக முன்மொழியலை. ஆனா சீமான் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா கொந்தளிக்கிற நீங்க காதர் மீது பேசும்போது பேசாம இருக்கீங்க. அதே மாதிரி இப்ப நாசர் பேசியிருக்காரு. அப்படி உங்களுக்கு கோவம் வந்தா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் பேசுறது கோவம் வருதுன்னா ஈவேரா பேசுனதுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? நான் உண்மையிலே இந்த 1.5 ஆண்டுக்கு முன்னாடிதான் தோண்டி எங்களுக்கு சில தரவுகள் கிடைக்கும் போது தான் இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போன்றது எங்களுக்கு கிடைக்கும் போது கொலை வெறி ஆகுது. ஏன்னா டேய்
நான் கோல்வாக்கர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் கூட படிச்சேன்டா. பாகிஸ்தான் தான் போன்னு சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொண்டு அதுல இருக்காது. அதுல வந்து இஸ்லாமியர்களே எதிரிகள்னு காமிச்சிருப்பாரு தவிர பாகிஸ்தானுக்கு போன்றதெல்லாம் இருக்காது. ஆனா இங்க அதை ஏற்றுக்கொண்டு பேசுறவங்க கூட பாகிஸ்தானுக்கு போந்தான்னா சொன்னா, நீ அன்னைக்கே ஆப்கானிஸ்தானுக்கு போன வச்சிருக்க. அதான் நம்ம சொல்றோம், பெரியாரை விமர்சிச்சு ஆர்எஸ்எஸ்னா பெரியாரே ஆர்எஸ்எஸ் தான். அந்த அளவுக்கு தான் மோசமா ஆர்எஸ்எஸ் காரன் கூட பேசாத கருத்தை தான் பெரியார் பேசியிருக்காரு. அவ்வளவு மத வெறி, அவ்வளவு. இதனால உங்களுக்கு நெருக்கடி எல்லாம் வந்துச்சா? இப்போ அண்மையில இந்த மேடெல்லாம் போட்டு ஏறி பேசினது பள்ளிவாசல்ல, அதாவது என் தொகுதியில, நான் நிக்கிற தொகுதியும் இல்ல, என் ஊரும் இல்ல, வேற ஒரு ஊர்ல, திண்டுக்கல் பக்கம் ஒரு ஊர்ல என்னுடைய புகைப்படத்தை அங்க தாரிகா அவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் போட்டு, இது மாதிரி நீங்க இவங்களுக்குலாம் வாக்கு செலுத்தாதீங்க, நான் அந்த தொகுதியிலே நிக்கல, வாக்கு செலுத்த முடியாது அந்த மாதிரிலாம். அதே போல இப்ப எங்க அண்ணன்லாம் திருமணத்துக்கு போறாங்க அப்படின்னா, எங்க குடும்பத்துல யாராவது திருமணத்துக்கு போறாங்க அப்படின்னா, உடனே உங்க தங்கச்சி அந்த கட்சியில இருக்கு, உங்க தங்கச்சி அப்படி பேசுது பாருங்க, ஆர்எஸ்எஸ் அவங்க தங்கச்சி மாறிடுச்சு, ஆர்எஸ்எஸ்ஸா மாறிடுச்சு, ஆர்எஸ்எஸ்ஸாவே மாறிடுச்சு. அது இருக்கு. அந்த காலகட்டத்துல அந்த 5 பேருடைய புகைப்படம், குறிப்பா 8 பேர் பேசணும், எங்க அண்ணன் தங்கச்சிங்க எல்லாம் விட்டாங்க. அந்த குறிப்பா 5 பேர் இஸ்லாமியுடைய புகைப்படத்தை Facebook ஃபுல்லா. இதெல்லாம் விட பேசுனதுல ரொம்ப ட்ரெண்ட் ஆனது மச்சி தாரிகா. ஆனா வழக்கு விழுந்தது தெரியல, நான் பேசாம தானே இருந்தேன். அவங்க பேச்சு தான் ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது என் பேர்ல, அபு அண்ணா பேர்ல, உங்க பேர்ல, என் பேர் கூட இல்ல, இவர் பேரு ட்ரெண்ட் ஆச்சு. அதே நியாயமா வழக்குலன்னா உங்க மேல தான் விழணும், நீங்க நடுவுல உட்கார்ந்து புலம்புறேன். சும்மா இருக்கிறவனுக்கு ஐடியா கொடுக்குறான். கடைசியில என் மேல வழக்கு போடுறாங்க. ஒரு வழக்கு கூட ஒழுங்கா போட தெரியல. யாரு பேசுனா பேர் என்னன்னு கூட தெரியும். இதுல வந்து ஈவேராவே தெரியும். அப்ப நீ வந்து பேசுனதே நீ ஒழுங்கா பாக்கல, அப்ப ஈவேரா படிச்சதை நீ எந்த அளவுல படிச்சிருப்ப, பாத்துருப்ப. ஈவேரா பேசுனது நீ எந்த அளவுல பாத்துருப்ப. இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, இல்ல அவங்க வந்து அந்த பிம்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. பெரியாருங்கிறவர் ஒரு பிம்பம், அது ஒரு அடையாள அரசியல். அதை வச்சு இப்ப திமுக அது மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, அதை கொண்டு பயனடைகிற குடும்பங்கள் இருக்கு. அவங்களுக்கு பெரியாரை எப்படி காப்பாத்தி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இப்ப இவங்க காப்பாத்துறது எல்லாமே. இந்த கோட்பாடு இப்ப சமூக நீதியை காக்கணும், நாம இப்படிலாம் சமூக நீதியை காக்கணும், நம்ம சொல்றோம்ல சாதி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமணில மீட்பும், இந்த மாதிரிலாம் எதுவும் ஆக்கப்பூர்வமான இதே பேச மாட்டாங்க. பெரியாரை காப்பாத்துறதுக்கு வாரம் பொதுக்கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே கவின் படுகொலைக்கு அவங்க ஏன் பேசல? இல்ல, இத நான் இப்படி பாக்குறேன். விஜய் என்ன பண்றாருன்னு பாக்குறீங்களா? மாசத்துக்கு ஒரு முறை வருவாரு. இப்போ வராரு அப்படிங்கிறத வரதுக்கு 2 நாள் முன்னாடில இருந்து பேசணும். அதுக்கு காசும் கொடுக்கப்படுது. டிஆர்பி அவரை பத்தி பேசினா இருக்குன்றதுனால பேசவும் செய்யறாங்க. அது ஒண்ணு. அன்னைக்கு முழுக்க அவர் பேசினதை எடுத்து காட்டுவாங்க, விவாதங்கள் நடக்கும். அடுத்து ஒரு 2-3 நாளைக்காவது விவாதங்கள், மற்ற இடங்கள்ல காணொலின்னு அவரை பத்தினா பேசு பொருளா இருக்கும். இப்படி அது வந்து மெனக்கெட்டு அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அவருக்கு ஒரு அந்த சுத்தி உட்காந்துட்டு இருக்கிறவங்கலாம் சேர்ந்து செய்யறாங்க இதை. ஆனா இங்க நம்ம அதெல்லாம் செய்யல. நம்ம வந்து நமக்கு நம்மளோட வேலைகள் செய்யறோம், செய்யும் போது சில இடங்கள்ல சில கேள்வி எழுப்புறோம், அதுக்கு எதிர்வினையா வருது. அப்ப நம்ம திரும்ப ஏதாவது ஒரு அடி அடிக்கிறோம்னா அடிக்கிறோம். அடிச்ச பிறகு 1 மாசம் 2 மாசம் இவனுங்க இதை எப்படி பார்த்தாலும் நம்மளதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அது அரசியலா பார்த்தா அது வந்து நமக்கு லாபம் தான். நம்ம செலவு பண்ணல, விஜய் மாதிரி இப்படி இத்தனை டீம் வைக்கல, 100 பேர் உட்காந்து எழுதிக்கிட்டு இல்ல, ஊடகங்களுக்கு போய் காசு கொடுக்கல, ஆனா நம்மள பேசு பொருளா இவங்க வச்சிருக்காங்க. அதுவும் நேரடி தாக்குதல், இலைமறைக்காயா பேசுறது அப்படிலாம் கூட கிடையாது, நேரடி தாக்குதல். அதுவும் அவங்க வைக்கிற அந்த தலைப்பே ரொம்ப கொச்சையா இருக்கும். இவங்க என்ன பேச போறாங்கிறது அந்த தலைப்பிலே தெரியும். இப்போ நம்ம பெரியார் கொடுத்து பேசிடுவோம், ஈவே ராமசாமி நாயகர் கூட நினைக்கிறேன், அந்த கருத்தரங்களை பேசின ஒருத்தர் வாயில இருந்து கூட ஒரு தவறான வார்த்தை வரல, ஒரு அநாகரிகமா நம்ம பேசல, எந்த ஒரு தலைவரையும் இது நோக்கி தாக்கி பேசல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து திகால இருக்கக்கூடிய திவிக இது மாதிரி இந்த கட்சிகள் இருக்கக்கூடியவரை பெண்கள்லாம் பேசுவாங்க, என்ன வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுவாங்க. அப்ப இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவா? இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்த? அதுதான் சொல்றேன், பெரியாரின் பிள்ளைகளுக்கும் பிரபாகரனின் பிள்ளைகளுக்கும் இதுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்கும்போது பெரியார் தான் போட்டு அடிக்கணும். அதுக்குதான் படத்தை ஒட்டியே வச்சிருக்கேன். ஆமா, இல்லைண்ணா பார்க்கும்போது அப்படி அவர் எரிச்சாரா புதைச்சாங்களான்னு தெரியல, எலும்பு எடுத்து பண்ணாமடான்னு வைக்கணும் போல தோணும். அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு போன் வரும். இப்ப இதுக்கு அப்பா சீமான் ஒரு போன் வரும். ஒரு மேடையில பேசும்போது இங்க ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னேன். நீ இப்ப இங்க மாநில ஒருங்கிணைப்பாளர், இதுல மாணவர் பாசறையில, அதுதான் அந்த மாதிரி அங்க மாணவர் அணியில இப்ப அவர் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகும் போது இளைஞர் பாசறையில இருந்து இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. ஆனா அங்க போனோம்னா மாணவர் அணி தலைவர் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 40, 42, 50 வயசுலலாம் ஒரு மாணவர் அணியில தலைவர்கள் இருப்பாங்க, செயலாளர் இருப்பாங்கன்னா அது திமுகவில் தான். இப்போ மாணவர் பாசறைன்னு நம்ம ஒரு வச்சிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா அந்த மாணவர்களுடைய சிக்கல்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நானும் அறிவோ இருக்கலாம், அண்ணனும் இருக்கோம் அப்படின்னா,
எங்களாலேயே வந்து எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களோட மனநிலையே புரிஞ்சுக்க முடியல. ஒரு 2-3 வருஷத்துல அந்த பிள்ளைங்களோட மனநிலையை எங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. இப்போ ஏன் மாணவர் பாசறைன்னு ஒரு கட்சிக்கு தேவைப்படுதுன்னா அந்த மாணவர்களுடைய சிக்கல்களை புரிஞ்சுக்கணுன்றது தான். இப்போ நீங்கள் 1950களில் 80களில் 90களில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பள்ளிகளுக்கு போகிறதே கஷ்டமாக இருந்திருக்கும், கல்லூரிகளுக்கு நீங்கள் நுழையிறதே கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, கல்லூரிகளை நாங்கள் ஈஸியாக நுழைஞ்சிரும். ஆனால் அங்கே என்ன சிக்கல்களை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அதை புரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் காலேஜ் போனதே கஷ்டப்பட்டீங்கன்னா காலேஜ் போயிட்டலப்பா அப்படின்றத உங்கள் மனநிலையாக இருக்கும். ஆனால் எங்களோட மனநிலை காலேஜ் போயிட்டோம், ஆனால் அங்கே போய் என்ன சிக்கல்கள் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அப்போ அந்தந்த வயதில் இருக்கவங்க தான் அவங்கள புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வயதில் போடுற மனசை எப்படி பெண்கள் தான் புரிஞ்சுக்க முடியுமோ அதே மாதிரி மாணவர்களுடைய இதை மாணவர்கள் தான் இல்லைனா இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாணவர் பாசறையில் எனக்கு தெரிஞ்ச வரையும் எனக்கு 25-26 வயசு. நீங்கள் எப்போ நான் அடுத்த இளைஞர் பாசறை போறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது 25 வயசுல இருக்கக்கூடிய என்னவே வந்து நீங்க மாணவர் பாசறையில் இருக்காதீங்க, அடுத்து நீங்க இளைஞர் பாசறைக்கு போங்கன்ற இந்த காணொலியின் வழியாக தான் இளைஞர் பாசறைக்கு அணியமாகி விட்டதாக அண்ணன் சீமான் இதை கருத வேண்டும் என்று செய்தி சொல்கிறார். என்ன சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சியில இப்படி ஒரு இது இருக்கு. 25 வயசு ஆயிட்டாலே நீங்க வந்து இளைஞர் பாசறைக்கு போயிடணும், மாணவர் பாசறையில அதுக்கு தகுந்த வயதுக்குட்பட்ட பசங்க தான் இருக்கணும், பொறுப்பாளராக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. ஆனா திமுக அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க வந்து 45 வயசு நியமிக்கும் போது அதுக்கு தலைவராக ஒருத்தரை போட்டாங்க, செயலாளராக ஒருத்தரை போட்டாங்க. அதுல ஒருத்தருக்கு 50 வயசு 51 வயசு மாணவர் அணிக்கா காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எழிலரசன் அவர்கள் 51 வயசு அவர் நியமிக்கிறார். இளைஞர் அணி எப்படி இருக்கு? அவர் மகன் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கான், அதனால அவருக்கு அது தெரியும். அந்த சிக்கல்களை தினமும் பாக்குறாரு. இப்ப நீங்க களத்துக்கு போயிட்டீங்க, வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆயிருச்சு உங்க எல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு சொல்லிட்டாங்க, அப்புறம் உங்களுக்கும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப நாளா வேலை செய்றீங்க. களம் எப்படி இருக்கு, உங்களை எப்படி பாக்குறாங்க? இவ்வளவு சின்ன பசங்க நீங்க வேட்பாளரா அப்படின்ற மாதிரி நாங்களே வேட்பாளரா நம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால 2024 அண்ணன் சொல்லிட்டாரு நீ வேட்பாளரா நிக்க போறா அப்படின்னு. சரி, நானே 2 வருஷமா நம்ம வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இப்பதான் போன வருஷம் நினைக்கிறேன்னா இவங்களோட பிறந்த நாள் கணிஸ்பதி பிறந்த நாளுக்கு மதுரை திருமங்கலத்துல கூட்டம், திருமங்கலத்துல கூட்டம். அந்த கூட்டத்துல வந்து அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ட்டு அண்ணன் கிட்ட வந்து வாழ்த்து வாங்கணும் அப்படின்ட்டு போயிருக்காங்க. அண்ணன் வந்து பிறந்தநாள் பரிசா நான் வந்து உன்னை வேட்பாளரா எல்லாரும் வந்து பிறந்தநாளுக்கு பரிசு கொடுப்பாங்க, அண்ணன் உனக்கு பண்ணி கொடுக்குறேன், நீ வந்து வேட்பாளர் 2020. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல அப்படின்ட்டு. சரிங்கண்ணா, நான் அண்ணன் பேசணும், நம்ம எதாவது இருந்தாலும் சரிங்கண்ணா அப்படின்றோம். அப்புறமா என்னண்ணா எனக்கு திரும்ப சொல்லுங்க வேட்பாளர்ரா அறிவு அதோட அப்பா சொன்னாரு அறிவு போட்டிடுறான் அப்பு போட்டிடுறான் அப்படின்னா அப்பா சரி நம்ம மட்டும் தனியா போல எல்லாரும் நம்ம கூட போற போக்குல சொல்லிட்டாரு. எனக்கெல்லாம் போட்டது குரல் செய்தி தான். அதுவும் மார்ச்ல, போன வருஷம் இருக்கிற மார்ச்ல, நீ வந்து இந்த மாதிரி போட்டியிடணும், நீ தயார்படுத்திக்க, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்க, அப்போ விடுப்பு எடுக்க வேண்டியது வரும், அது மாதிரி உன்னோட இது பண்ணிக்கன்னு சொல்லி போட்டியிடுறியா, இந்த தொகுதியில போட்டியிடணும், அதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி வேலையை வச்சுக்கோ, இப்படி விடுப்பு எடுத்துக்கோ அப்படின்னு எல்லாத்தையுமே அப்பாவே முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப நாங்க மார்ச்ல இருந்தே அந்த தொடங்கிட்டீங்க. எல்லாருமே ஒரு ஆண்டுக்கு சற்றேறக்குறைய மனநிலையை உருவாக்கி உங்க மனநிலை மக்கள் எப்படி உங்களை சின்ன பசங்க உனக்கு அரசியல் தெரியுமா அப்படிலாம் கேட்பாங்களே நிறைய பேர், அப்படிலாம் ஏதாவது கேக்குறாங்களா? அப்படி கேட்டா முதல்ல விஜயல கேட்டிருக்கோம், அவங்களே கேட்கல, நம்மளே கேட்க போறாங்க. ஒரு வாட்டி தங்கச்சி பேசுறதையோ அவன் பேசுறதையோ பாத்துட்டாங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம செயல்பாட்டுல அரசியல் எவ்வளவு தெரியுன்றது தெரிஞ்சு அப்ப ஏத்துக்கிறாங்க. மக்கள் வந்து என்னன்னா வியந்து பாக்குறாங்க, இந்த வயசுல எப்படி இருக்காங்க. அந்த சுவரொட்டி நாங்க போய் நேரடியா நிக்கணும்ன்றது இல்ல, சுவரொட்டியை பார்த்தாலே இவ்வளவு இளம் பிள்ளைகளையும் உங்களாவது சுவரொட்டியை பார்த்தா அப்படி தெரியும், எனக்கு சுவரொட்டியை பார்த்தா போட்டோ பெருசா தெரியும். நான் நேர்ல போய் நின்னா ரொம்ப சின்ன பிள்ளையா இந்த போட்டோல பார்த்த பிள்ளை இதுவும் ஒண்ணா அப்படின்றது. என்னை இப்போ வரைக்குமே காணொலியில பார்த்துட்டு நேர்ல பார்த்தாங்கன்னா தங்கச்சி உங்க பெரிய பிள்ளை நினைச்ச சின்ன பிள்ளையா இருக்கே அப்படிம்பாங்க. ஆனா மக்கள் இடத்துல போகும்போது மக்கள் என்ன வியப்பா பாக்குறாங்க, இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்காங்க, நீ வந்து களத்துல நிக்கிறேன், அதுவும் நம்ம கன்சீவா வேற இருக்கிறதுனால எப்படிமா நீ களத்துல வந்து நிக்கிற, மக்கள் வந்து எப்படின்னா வியப்பா பாக்குறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த களத்துல வந்து நீங்க நிக்கணுமா, என்ன தேவை இருக்கு அப்படின்னு மக்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க. சீட்டுக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க அப்படின்னு, ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க, இது வந்து உங்களுக்குலாம் இருக்காது. எங்க தொகுதியில் கேட்குறாங்க. அது ஒரு பாரம்பரியமான திமுகவுடைய ஒரு குறுநில மன்னர் ஐயா பெரியசாமிங்கிறவர், திண்டுக்கல் மாவட்டத்துடைய ஒரு குறுநில மன்னராகவே தன்னைத்தானே உணர்ந்து கொண்டவர். அப்போ நிறைய ஊப்பிகள் இருப்பாங்கல்ல. நான் வேட்பாளர்னு தெரிஞ்சவொடனே நீ இங்கே தானே இருந்த, நீ எப்போ அங்கே போன அப்படின்ற அந்த வியப்பை தொடர்ந்து அவங்க கேட்குற கேள்வி, சீட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க அவங்க இதில் அப்படின்னு.
அவங்களுக்கு தெரியும் அப்படி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அவங்களுடைய அந்த மனநிலையே அப்படி தான். ஒரு வேட்பாளராக போட்டியிடணும்னா அதுக்கு ஒரு காசு கொடுக்கணும், அதுக்கு மாதிரி வேலை செய்யறதுக்கு ஒரு காசு வேணும். அங்கேருந்து எவ்வளோ கொடுத்தாங்க. அது அந்த திராவிட மனநிலை, திராவிட அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சுட்டு தான் இப்போ வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்க களத்துக்கு போறீங்க, ஓராண்டா வேலை செய்றீங்க, நீங்க முதன்மையா பார்க்குற சிக்கல்கள் என்ன உங்க 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 தொகுதியில? சொல்லுவாங்க, நீ தான் முதல்ல இருக்காங்க சொல்லு. என்னன்னா இப்போ முதல்ல வேட்பாளர் அப்படின்னு நான் அறிவிக்கும் போது நானே நம்பலை. நான் நம்பலைன்னா நம்ம வேட்பாளரா 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அப்பா சொன்னார் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அடுத்த தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம தொகுதிக்கு ஒரு பையன் கிடைச்சானா நம்ம பயங்கரமாக வேலை செய்யணும், நல்லா கொஞ்சம் பெரிய தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி, நல்லா பெருசாக வேலை செய்யணும் அப்படின்லாம் அந்த மாதிரி திட்டம் எனக்கு அந்த சமயத்தில் இருந்துச்சு. நீ தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது எனக்குலாம் ரொம்ப அனிசு தான் வந்து சொல்லுச்சு, இந்த மாதிரி நான் வேட்பாளராக அண்ணன் என்னை நிப்பாட்ட போகிறாராமா 26 தேர்தலுக்கு அப்படின்னும் போது வாழ்த்துக்கள் அப்படின்னேன். நீங்களும் தான் நிற்கிறீங்க அப்படின்னு நான் நேராக யார் கடிச்சேன், கார்த்தினன் கடிச்சேன். ஆனால் என்னன்னா என்ன வேட்பாளர்னு சொல்கிறாங்க, ஆமாடா நீ வேட்பாளர்ரா, ஏன்னா உண்மையாலுமே நான் வேட்பாளரா நானே முதல்ல நம்பலை. எங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது எங்கள் வீட்டில் சுத்தமாகவே நம்ம காமெடி பண்ணாதம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்பலை. இப்போ வரையும் ஓட்டு கேட்டு போகும்போதுனா முதல் நாளே எனக்கு அது ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறது, நான் வாக்கு கேட்டு நான் போகிறேன், போகும்போது வேட்பாளர் வந்திருக்காங்க, முன்னாடி நம்ம உறவு போவாங்க, அம்மா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோம்மா வேட்பாளர் வந்திருக்காங்க அப்படின் போது அவங்க வருவாங்க, வந்துட்டு நான் நிற்பேன், ஏதோ தேடுவாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி இதாக இருக்கும், நான் தான் வேட்பாளர், நான் இந்த பரவாயில்ல. எனக்கெல்லாம் தொகுதி அண்ணன்லாம் ஹைட்டாக இருப்பாங்கல்ல, அவங்களாம் மறைச்சிருவாங்க, அதான் வேட்பாளர் வந்திருக்காங்கன்னு எல்லாரும் தள்ளினோட குட்டியோட நிற்பேன். அதெல்லாம் அவங்க வந்து தேடுவாங்க பாருங்க, நான் தான் வேட்பாளர், நான் அந்த தொகுதியுடைய இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக விவசாய சின்னத்தில் நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நீ வேட்பாளரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ காலம் வந்து வேட்பாளர்னா பின்னாடி ஒரு 100 பேர் வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆரவாரத்தோட ஓட்டு கேட்க வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன பையனா என்கிட்டயே கேட்டிருக்காங்க, தம்பி உனக்கு வயசு எவ்வளோ தம்பி ஆகுது அப்படின்னு கேட்பேன், ரொம்ப சின்ன வயசில் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்களே அப்படின்பாங்க. ஆமாம் 150 இளைஞர்களுக்கு அப்பா வாய்ப்பு கொடுக்குறாரு, அதில் நான் ஒருத்தன் அப்படின் போது அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம் அது ஒரு வாய்ப்பாக, இது ஒரு வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறன்றது எல்லா கட்சியும் சும்மா பேசுவாங்க, இளைஞர்கள் தான் நாளைக்கு இந்தியான்னு பேசுவாங்க, அடுத்த இது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்லாம் பேசுவாங்க. 42 சீட்டு கொடுத்துட்டு அவர் தான் இளைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் என்ன, அவங்களுக்கான அங்கீகாரம் என்ன? அப்போ உலமாரம் வந்து 150 இளைஞர்கள்னா சும்மா கடமைக்கு நான் ஒரு 10-20 பேருக்கு கொடுத்துட்டு நான் இளைஞர்களாக நிப்பாட்டுறேன் அப்படின்னு இல்லாமல் 150 இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அது களத்தில் போய் நிற்கும் போது தம்பி கண்டிப்பாக வாக்கு செலுத்துறேன், அது ஒரு பெரிய தாக்கத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்துது. ஒரு சின்ன பையன் இவ்வளோ நாங்கள் எத்தனையோ தேர்தலில் நாங்கள் பார்த்துட்டோம், எவ்வளவோ கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், என் வீட்டு பிள்ளை மாதிரி நீ இருக்க, உனக்கு போட மாட்டேன்னா நீ போ தம்பி, மக்கள் சொல்லி அனுப்புறாங்க. ஆமா, அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை நமக்கு கொடுக்குது. அதுல அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி ஏஜ் அப்படிங்கிறது 25 தான். நீங்க அரசியல் நிக்கணும்னா 25 வயசு தான். அந்த வயசுலயும் நம்ம போய் நிற்கும் போது மக்கள் வியப்ப பார்க்குறாங்க. ஆனா அடுத்தவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, தொகுதியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு அரசியல் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தொகுதியை பத்தி என்ன தெரியும், என் பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற கேள்வியை தான் அடுத்தவங்க முன் வைப்பாங்க. பார்க்குற பார்வையிலேயே தெரிஞ்சிடும் அவங்க முன்வைக்கிறது இல்ல, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டாப் 3 சிக்கல்கள் இது. இப்போ என்னுடைய பாபநாசம் தொகுதி எடுத்துக்கிட்டா முழுக்க கிராம பகுதி, கிராமத்தை தாண்டி அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே எனக்கு வேலை வாய்ப்புன்றதே அங்கே கிடையாது. அங்கே ஒன்று அவங்க விவசாயம் செய்யணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க இந்த வெளிநாடுகளுக்கு போகணும், இல்லை சென்னை போன்ற நகரங்களுக்கு வரணுமே தவிர அவர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்புன்றதே கிடையாது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வாழ்விடத்திலே வேலை வாய்ப்பு இல்லாமல் பிள்ளைகள் வந்து வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அப்போ அந்த இதெல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். அது முழுக்க விவசாய பகுதி, இன்னொரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் இருக்குது. அப்போ அந்த இடங்களில் நம்ம விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை அங்கே கொண்டு வரணும். இப்போ அங்கே கரும்பு பயிரிடுறாங்க, நெல் பயிரிடுறாங்க, அது சார்ந்த தொழிற்சாலைகளை அங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்து அங்கே நம்ம ஆட்சி வரவில்லை, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலைன்னு அந்த மாதிரி மக்களுக்கு வந்து வேலையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்களை வாழ்விடத்துலேருந்து நீங்கள் அகற்றிட்டு ஒரு புறத்தை நீங்கள் அப்படியே கிராமப்புறங்களை போய் வீழ்ச்சியில் கொண்டு வந்துட்டே இருந்துட்டு நகர்ப்புறத்தை நீங்கள் உயர்த்திட்டே போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. கிராமப்புறங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சின்னு காந்தி சொல்லியிருக்காரு. இப்போ கிராமப்புறங்களை வளர்ச்சி அடைய வைக்கணும்னா அவன் சார்ந்த தொழில் தான் அவனுக்கு தெரியும். இப்போ கிராமத்தில் இருக்கான்னா அவனுக்கு விவசாயம் குறித்து தெரியும், சிட்டியில் வளர்ந்தவனுக்கு விவசாயம் குறித்து தெரியாது. அப்போ அவர்களை வந்து விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அங்கே நிறைய இன்னொரு கால்நடை பண்ணைகள், இது மாதிரியான நிறைய செயல் திட்டங்களை அரசே செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க ஜெயலலிதா வந்து மாடு கொடுத்தாங்க, ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் நம்மளே அந்த மாடு மேய்க்கிற டைரி ப்ராடக்ட்ஸ் அங்கே உருவாக்குறது, அந்த மாதிரியான செயல் திட்டங்கள் நிறைய செஞ்சு அந்த தொகுதி நல்ல பெரிய தொகுதி தான், நிறைய நிலப்பரப்புகள் இருக்குது, அதுக்கான வசதிகளும் அதில் இருக்குது.
அதெல்லாம் நம்ம செய்ய முடியும், அதெல்லாம் செய்யும். 2வது விடயம் என்ன அப்படின்னா, வேலை தான் இல்லை அப்படின்னு பார்த்தா என்னுடைய தொகுதியில ஒரு அரசு கலைக்கல்லூரிகள் கிடையாது. என் தொகுதியில இருக்கக்கூடிய மொத்த தொகுதியிலேயே ஒண்ணு மொத்த தொகுதியிலே கிடையாது. என் தொகுதியில அதிகபட்சமே பாலிடெக்னிக் காலேஜ் தான், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் தான். அப்போ என் தொகுதியில ஒரு பிள்ளை படிக்கணும், காலேஜுக்கு போகணும்னு நினைச்சா, அதுவும் கிராமப்புறத்துல வெளியூருக்கு அனுப்புவாங்களா? அப்போ எவ்வளவு பிள்ளைகளுடைய கல்வி வந்து அதில் குறைஞ்சிருக்கலாம், பெண் பிள்ளைகளுடைய கல்வி எவ்வளோ பிள்ளைகளுடைய கல்வி குறைஞ்சிருக்கலாம். இன்னொன்று இங்கிட்ட ஆண் பிள்ளைகள் எடுத்தாலும் வெளிநாடு அனுப்பிடுவாங்க, படிச்சு என்ன பண்ண போகிற வெளிநாடு. அப்போ அங்கேயே ஒரு காலேஜ் இருந்திருந்தா அங்கே பிள்ளைகளுடைய கல்வி சதவீதம் அதிகரிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரி நிறுவனம் அப்படின்றது அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அரசு கலைக்கல்லூரி வேணும் அப்படின்றது. அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆறுகள் வந்து ஓடுது. அந்த 4 ஆறுகள்லையும் இருந்து ஆற்று மணல்களை தினம் தினம் அள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதாவது டெல்டா மாவட்டம்லாம் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு முப்போகம் விளையக்கூடிய பகுதி அது. அந்த பகுதியில் நீங்கள் ஆற்று மணல் அள்ளிட்டே இருந்தீங்கன்னா அந்த பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? இன்னொன்று, அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்குது. அங்கே ஓஎன்ஜிசி இருக்குது, அங்கே ஒரு டைல்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த டைல்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் நீரை வந்து போர் போட்டு உறிஞ்சிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதோடைய கழிவு நீரை இன்னொரு பக்கம் போர் போட்டு அதை கீழே விடுறாங்க. பக்கத்தில் ஃபுல்லாக விவசாய நிலம். அதை சாப்பிட அந்த அந்த முதல் நிலம் என்னவாகும், அந்த அதில் அந்த நிலத்துலேருந்து வரக்கூடிய உணவை சாப்பிடுற பிள்ளைகளுக்கு என்னவாகும்? இப்போ இது வந்து வெறும் பாபநாசத்தோட சிக்கல் இல்லை. பாபநாசத்துலேருந்து நெல்லி பாபநாசத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் எங்கே வேணா இருக்கலாம், இந்தியா முழுமைக்கும் இருக்கலாம். அப்படின்றப்ப அப்போ இத்தனை பிள்ளைகளுக்கு நாசகத்தை விளைவிக்கிற ஒரு சாலை அங்கே தொழிற்சாலை அங்கே இருக்குது. இதையும் தாண்டி மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா, கரும்பு விவசாயிகள் ஒரு 1500 நாட்களுக்கு மேலாக போராடிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக போராடுறாங்க. 1500 நாட்களுக்கு மேலாக. என்னன்னா, அது அந்த நிலத்தை எடுக்கிறாங்க, நிலத்தை எடுத்து அங்கே வந்து நாங்கள் ஒரு கரும்பு தொழிற்சாலை துவங்குறோம், ஒரு சர்க்கரை ஆலை துவங்குறாங்க. துவங்கின பிறகு அந்த மக்களுக்கு அதற்கான அந்த நிலத்தை எடுத்துக்கிறதுக்கான பணமும் கொடுக்கல, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே வேலையும் கொடுக்கல. இப்பொழுது வரைக்கும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சர்க்கரை ஆலை இப்போ இயங்குறதா காட்டுறாங்க. ஆனால் அங்கே ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது, இந்த சர்க்கரை தயாரிக்கலை, மாறாக இதுக்கு மதுபானத்திற்கான மூலப்பொருள் வந்து இங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் அங்கே எழுப்பப்படுது. இப்போ அவ்வளவு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் இப்பொழுது வரைக்கும் 1500 நாட்களாக மக்கள் தொடர்ந்தா போராடுறாங்க. இப்பொழுது வரைக்கும் யாரும் அதை கேட்கல. அதை தாண்டி அது கிராமப்புறம்ன்றதுனால மதுபான கடைகள், குப்பை மேடு, நீங்க எங்க திரும்பி பார்த்தீங்கன்னாலும் குப்பையா இருக்கும். ஐயம்பேட்டை பகுதியெல்லாம் நீங்க திரும்பிட்டீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் குப்பை இருக்கும். இப்போ ஒரு கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா, அதுவும் மருத்துவ கழிவுகள் ரோட்ல கிடக்கும். அப்போ அந்த 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 ஏரியாவில் எத்தனை சின்ன பிள்ளைகள் நடந்து போகலாம், முதியவர்கள் நடந்து போகலாம். நலமோட இருக்கிற 25 வயசுல இருக்கிற நான் நடந்து போனாலும் கூட நோய் தொற்றுகள் வரலாம். அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலமாக பாபநாசம் போயிருமோ? ஏன்னா இப்போ நான்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், காரைக்குடியில் பிறந்த பிள்ளை. அப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் நீங்கள் வயலையே பார்க்க முடியாது, ரொம்ப ரேர். ஒரு பக்கம் வயல் இருக்கும், ஒரு பக்கம் வயல் இருக்காது, தண்ணி ஒழுங்காக கிடைக்காது, இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் வந்து அப்படி இல்லை. இந்த பக்கம் திரும்பினாலும் வயல், இந்த பக்கம் திரும்பினாலும் வயல். ஒரு செழிப்பாக இருக்குது, ஒரு அந்த உள்ளே போனாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த நிலம் வந்து எங்கள் காரைக்குடி போல் மாறிடுமோ, எங்கள் ஊர் போல் தண்ணி இல்லாமல் மாறிடுமோன்ற ஒரு அச்சம் இருக்குது. இப்போ அந்த நிலத்தை அப்படி மாற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அதில் என்னென்ன நம்ம சரி செய்ய முடியுமோ இந்த நிலத்தை வந்து முதல்ல ஒரு மனிதர்கள் வாழ்கிற நிலமாக மாற்றணும். குப்பை மேடுகளாக இல்லாமல் அடிப்படை வசதிகளே அந்த நிலத்தில் இல்லை. அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் அந்த மக்கள் இன்னும் வந்து மக்களை போய் நம்ம சென்றடையும் போது அவங்களுக்கு அடிப்படை வசதிகளே இல்லை. அவங்க ரொம்ப கிராமப்புறங்களில் இருக்கிறதுனால, உள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சென்னை மதுரை போன்ற சிட்டியே வியப்பாக தெரியுது. அப்போ அவர்களுக்கு வந்து அவர்கள் வாழக்கூடிய நிலத்தையே சொர்க்க பூமியாக மாற்றணும், நீங்கள் வாழ்கிற இடமே வந்து சொர்க்க பூமி அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து என்னுடைய லட்சியமாக எடுத்தது. வேடசந்தூரில் எப்படி இருக்கு? வேடசந்தூரில் இப்போ தங்கச்சி சொன்ன மாதிரி நீர் பிரச்சனைன்றது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சில மாவட்டங்களோட பிரச்சனை தான். அது வறட்சி மாவட்டங்கள்னே சில மாவட்டங்கள் இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்திலே தொடங்கி திண்டுக்கல் மாவட்டத்திலே முடிகிற பல சிற்றார்கள் இருக்கு. ஆனாலும் திண்டுக்கல் வறட்சி மாவட்டம். அங்கே இப்போ காவேரி நதிநீர் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீர் பங்கீட்டில் நமக்கும் கர்நாடகாக்காரங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. தமிழகத்தில் ஒரே மாவட்டத்துக்குள்ள இருக்கிற 2 தொகுதிக்கு அந்த சிக்கல் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் தொகுதி, ஐ பெரியசாமி அமைச்சருடைய தொகுதி, இங்கே இருக்கக்கூடிய வேடசந்தூர் தொகுதி, இவங்களுக்கு இருக்கிற அந்த நீர் பங்கீடுல சிக்கல். குடகனாறுன்னு ஒரு ஆறு இருக்கு, அது அப்படியே கடந்து வருது. அதில் வனப்பகுதியை அதை மறித்து அங்கே ஒரு வாய்க்கால் கட்டியிருக்காங்க. அது எனக்கு நீர் எனக்குத்தான்னு சொல்லி அந்த சாராரும், நீர் எங்களுக்கு தான் சொல்லி இந்த வேடசந்தூர் மக்களும் போராடிட்டு இருக்காங்க. அது திட்டமிட்டு ஒரு வறட்சி அங்கே உண்டு பண்ணுறாங்க. நீருக்கு அடிச்சுக்கிறது, குடகனாறுங்கிற ஒரு நீரே வராமல் தடுக்கிறது, ஒரு திட்டமிட்ட வறட்சியை உண்டு பண்ணுவாங்க. இப்போ வறட்சியை உண்டு பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய விவசாய குடிகளை அங்கேருந்து வெளியேற்றணும், விவசாய நிலங்களை அடிக்கணும், அங்கே விவசாயம் நடக்கக்கூடாது. இது வறட்சியை உண்டாக்குறது. வறட்சியை உண்டாக்கி இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்கள மற்ற வேலைகளை நோக்கி நகர்த்த முடியும். அங்கே நிறைய பஞ்சாலைகள் இருக்குது, நூற்பாலைகள் இருக்குது, கண்ணாடி தொழிற்சாலை இருக்குது, பல செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த மாதிரி கூலி தொழிலாளிகளை அவங்கள மாற்றுவாங்க. விவசாயம் பண்ணி மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற கூலி தொழிலாளிகள் விவசாய குடிகளை கூலி தொழிலாளிகளாக மாற்றுவாங்க. சரி, மாற்றிட்டு நிலத்தை என்ன பண்ணுவான் அப்படின்னா, நிலத்தை கையகப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பல 100 மீட்டருக்கு அடியில் ஒரு பெரு வெடிப்பை ஏற்படுத்துகிறாங்க.
ஏன் ஏற்படுத்துறாங்கன்னா அங்கே செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கு. சிமெண்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல் லைம் ஸ்டோனும் கிளேவும் சுண்ணாம்புக்கல்லும் களிமண்ணும் தான். இது எப்போ கிடைக்கும்னா நமக்கு அங்கே ஆழத்தில் போய் ஒரு பெரு வெடிப்பை ஏற்படுத்தும் போது கிடைக்கும். அடிக்கடி வேடசந்தூர் தொகுதியில் அங்கங்கே போய் அந்த கிராமப்புறங்களில் ஒரு வெடி சத்தம், ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன், ஒரு அதிர்வு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடிக்கடி கேட்குதுன்னா தினம் தினம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு கேட்கணும்னு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு முறைகேடான விஷயம் அங்கே எல்லா பக்கமும் நடக்குது. அதை கொண்டு செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அவங்க இதை அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மாக் இது வந்து ஒரு பெரிய இதாக நடக்குது. தண்ணி ஒரு பக்கம் அந்த தண்ணியால் பிரச்சனை அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த தண்ணியால் பிரச்சனை. இங்கே எல்லா பக்கமும் டாஸ்மாக் வந்து நான் எரியோடு பகுதியில் நானே போய் போராட்டம் செஞ்சு, நாங்கள் எங்களுடைய வேடசந்தூர் உறவுகள்லாம் சேர்ந்து போராட்டம் செஞ்சு அதை நாங்கள் மறித்தோம். அந்த இதில் அது எப்படின்னா 24 மணி நேரமும் சாராயம் ஓட்டுறான். அங்கே பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் டாஸ்மாக் இருக்குது. நாங்கள் போய் போராடுறோம். காவல்துறையே எங்களை தடுக்கலை. ஏன்னா காவல்துறையே இந்த டாஸ்மாக் அப்புறப்படுத்துங்கன்னு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க. ஒரு போராட்டம், இப்படி ஒரு வித்தியாசமான வினோதமான போராட்டத்தை எங்கேயுமே கண்டது. நீங்கள் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க, அப்படியாவது நகர்த்துறாங்களா பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா அதனால சாதி கலவரம் வருது. ஊர் பகுதிக்குள்ள இருக்கிற குடிச்சுக்கிட்டு சண்டை. நான் இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன் திண்டுக்கல்லை பற்றி. மற்ற எல்லா பகுதிகளில் நிறைய இடங்கள்ல இருந்தாலும் திண்டுக்கல்ல குறிப்பா நிறைய இடங்கள்ல கள்ளச்சாராயம் ஓட்டுறாங்க அப்படின்னு கள்ளச்சாராயம் அதை யாராவது கண்டுபிடிச்சி இல்ல ஏதாவது செய்தி வெளியே பரப்புனா அவங்களுக்கு கொலை மிரட்டல், கொலை வரைக்கும். ஆமா. அதுக்கு என்னன்னா ஆளும் வர்க்கம் அவங்களுக்கு உதவியா இருக்கு. ஆளும் வர்க்கம், அதிகார வர்க்கம் அவங்களுக்கு உதவியா இருக்கு. கட்டுக்கடங்காத போதைப் பொருள் விற்பனை, அது இல்லாமல் கனிம வள கொள்ளை, இது ரெண்டும் பெரிய பிரச்சனை திண்டுக்கல்ல. எல்லாம் அங்கே போய் எல்லா பக்கமும் மணல் அள்ளுறான். எத்தனை டிப்பர் லாரி போகுமோ அத்தனை டிப்பர் லாரி போகுது. இப்போ கூட எங்களுடைய கட்சி பிள்ளை ஒரு அண்ணன் மேலே வழக்கு தொடுத்து ரிமாண்ட் பண்ணலாம் முயற்சி பண்ணாங்க. நம்ம வழக்கறிஞர்கள் போய் வாதிட்டு அவங்களை வெளியெடுத்து வராங்க. நம்ம தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி தான் அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். அந்த மணல் கொள்ளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய இதுவும் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து மலையை உடைக்கக்கூடிய சேதமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து அந்த கனிம வள கொள்ளை, இந்த மாதிரி அந்த போதை ஸ்கூல் பசங்கள்கிட்ட கூட எளிமையாக கிடைக்கும். சின்ன ஒரு 8வது படிக்கிற பையன், 9வது படிக்கிற பையன், அவன் கையில் அந்த போதைக்கான இது ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அரசு பள்ளிக்கூடங்களில் இது ரொம்ப இதாக கிடைக்கிது. அரசு பள்ளிக்கூடங்கிறது அந்த இதை பொறுத்த வரைக்கும் அங்கே போதை பொருள் கிடைக்கிற ஹப்பு. அது கிடைக்கிற ஹப். அங்கே ரோலெக்ஸ் இருப்பான், அங்கே லியோ இருப்பான். அந்த மாதிரி அவன் தன்னைத்தானே உணர்ந்து அந்த மாதிரி ஒரு ஹப்பு பண்ணி வச்சிருக்காங்க. 24 மணி நேரமும் ஓடுற டாஸ்மாக், அரசு லைசன்ஸ் கொடுத்த டாஸ்மாக் இருக்குது. அதே மாதிரி இதுவும் இருக்குது, கள்ள விற்பனைகளும் அங்கே இருக்குது. அது தொடர்ந்து நம்ம போராடுறோம், இது பண்ணுறோம். அது பெரிய சிக்கல் தான். பொதுமக்களே திரண்டு வந்து நம்மளோட நிற்கிற அளவுக்கு பெரிய சிக்கல். அதை கூட நாங்கள் போராடி இது பண்ணி அது ஒரு செய்தி ஆக்கணும். தினத்தந்தியில் அந்த மாதிரி ஒரு செய்தியாச்சு. இது ஒரு பக்கம் பிரச்சனை. அந்த தண்ணியாலும் ஒரு பிரச்சனை, இந்த தண்ணியாலும் பிரச்சனை. இதனால வேலை வாய்ப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனை. 8 மணி நேரம் 10 மணி நேரம் அங்கே உழைக்கிறவங்களுக்கு 350 ரூபா தான் கூலி. ஆனால் அவங்களோட கிடைக்கிற அந்த பொருளை வச்சு, உற்பத்தி செஞ்ச பொருளை வச்சு இவங்க பல லட்சம் ரூபாய், 8 லட்சம் 10 லட்சம்னு அவங்க வியாபாரம் ஈட்ட முடியும். 10 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள நான் லாபத்தை கொடுக்குற ஒரு உழைப்பை நான் கொடுக்குறேன்னா எனக்கு வெறும் 350 ரூபாய்க்கு மட்டும் கூலியை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ அங்கே கூலி உயர்வுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கூலி உயர்வு கேட்டு போராடின மக்களை அரசாங்கமே சுட்டிருக்கு. ஸ்டெர்லைட் நடந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வேடசந்தூர்ல இருக்கு. அங்கேயுமே ஒரு காலத்துல பஞ்சாலை இதுக்கு எதிராக போராடின அந்த தொழிலாளிகளை சுட்ட பிரச்சனையும் அங்க இருக்கு. கூலி உயர்வு அங்க பெரிய பிரச்சனை. தங்கச்சி சொன்ன மாதிரி அங்க கல்லூரி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பள்ளிக்கூடமே இங்க இதா இல்லை. வேடசந்தூர் பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் முழுக்க கிராமம். அங்க 54 ஊராட்சிகள் இருக்கு, 5 பேரூராட்சிகள் இருக்கு, எல்லாமே கிராமம். இங்க ஒரு டவுன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அதுக்கு நீங்க திண்டுக்கல் தான் போகணும். பெருசா ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும், இது போனால் அங்கே கிடைக்கும்னா அது அங்கதான் கிடைக்கும், திண்டுக்கல்ல தான் கிடைக்கும். வேடசந்தூரை பொறுத்தவரைக்கும் கிடையாது. இல்லைன்னா இந்த பக்கம் கரூர் இருக்கும். வேடசந்தூர் ஒரு அனாதையான தொகுதி. ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்துடைய இதுல வரும், ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும், எம்பி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது கரூரோட வரும். அது கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி மாதிரி தேர்தலுக்கு ஒருத்தவங்க கூட போகணும். இந்த பக்கம் திண்டுக்கலுக்கும் போகணும், அந்த பக்கம் கரூர் இதுலையும் வரும். அப்ப அந்த செந்தில் பாலாஜியுடைய பினாமியா இருக்கக்கூடிய சாமிநாதன் ஒருத்தர் இருக்கார். அந்த சாமிநாதன் தான் இப்ப போட்டியிடுறதுக்கு முயற்சி பண்றாரு. வேடசந்தூரை பொறுத்த வரைக்கும் போட்டியிடுறதுக்கு. அது அங்கே அவர் வீட்டில் ரைடு நடந்த போது இவர் வீட்டிலே ரைடு நடந்துச்சு. வீராசாமிநாதன் சொல்லி அவர் வீட்டில் ரைடு நடந்தது. இப்போ என்னன்னா, நான் போட்டியிடுறேன் அப்படிங்கிறத விட திமுகல யார் போட்டியிட போறான்னு அவங்களுக்குள்ளே சண்டை. ஆமாம், காந்திராஜன் அவர்களுக்கும் ஏற்கனவே எம்எல்ஏ வரக்கூடிய காந்திராஜன் அவர்களுக்கும் சாமிநாதன் அவர்களுக்கும் சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்கிற இதில் என்னாச்சு, ஒரு முனைப்பில் உதயநிதி வந்தப்ப காலில் விழுந்துட்டார் ஐயா காந்திராஜன் அவர்கள். இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்து அவர் வந்தவர் தான். அந்த பழக்கம் இன்னும் விட்டு போயிருக்காது இல்லையா? அதனால போய் உதயநிதி காலில் விழுந்துட்டார். நீங்க வெளியில விழுந்தாரா உள்ள விழுந்தாரா? வெளியில இதுல கால்ல எல்லாரும் முன்னாடி கால் ஷூக்குள்ள இருந்துச்சு. அவர் வெளியே விழுந்தார். இவர் அங்கிருந்து அந்த பழக்கத்துல மேடையில உதயநிதி அவர்கள் நிற்கும் போதே விழுந்துட்டார். அவர் வயது 47, இவர் வயது 74.
இதுக்கு நடுவில் எனக்கு சீட்டு வேணுங்கிற ஒரே காரணம் அதனால் நான் கேட்டேன், என் நீர் பிரச்சனை சரியானுங்கிறதுக்காக நீங்கள் காலில் விழுந்தீங்களா, என் நிலப்பிரச்சனை சரியாகனு காலில் விழுந்தீங்களா, இவ்வளவு கட்டுக்கடங்காத மது விற்பனை இதுக்கு எதிராக அவங்க காலில் விழுந்தீங்களா, இந்த கஞ்சா விற்பனைக்கு எதிராக காலில் விழுந்தீங்களா, எனக்கு சரியான கல்வி கிடைக்கலன்னு காலில் விழுந்தீங்களா, மருத்துவம் கிடைக்கலன்னு காலில் விழுந்தீங்களா, உங்களுக்கு ஒரு அற்ப பதவி வேணும் அதுக்காக நீங்கள் காலில் விழுந்தீங்க. அதான் நான் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் வச்சப்ப நான் கேட்டேன். அது பெருமளவில் நாங்கள் இது பண்ணிச்சு. சாகிற வயதுல அற்ப பதவிக்காக உதயநிதி காலில் விழுந்து பணிந்தவனுக்கு உங்க ஓட்டா, வாழ்ற வயதுல இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து உயிரையே கொடுக்கறதுக்கு துணிந்தவனுக்கு உங்க ஓட்டா அப்படின்னு நான் கேட்டது அங்க மக்கள் மன்றத்துல. இவன் சொல்றது நியாயமா தானே இருக்கு அப்படின்னு, சீமான் மகங்கிறத காட்டிவிட்டான்டா அப்படின்னு பெருமளவில் அங்க நமக்கான ஆதரவு வளையங்கள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் எவ்வளவு அறியாமல் இருக்காங்கன்னா, தன் பிரச்சனை தானே வெளில சொல்ல முடியாது. ஒரு குழந்தை எப்படி எதுக்காக அழுதுன்னு யாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லையோ, தான் என்ன சிக்கல்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கே புரியாம இருக்கு. எப்படி இதை வெளியில சொல்றது, எந்த மாதிரி இது போய் ஒரு அதிகாரத்தை வர்க்கத்தை அணுகணும்னா என்ன பண்றது, ஒரு காவல்துறை அணுகணும்னா என்ன செய்யணும், இந்த மாதிரியான வழிகாட்டுதலே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு மற்ற இடங்களை நாம் தமிழர் கட்சி வந்து பயணிக்கிறது எவ்வளவு அவசியமோ அதை விட 100 மடங்கு வேடசுந்தூர்ல பயணிக்குங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க பிரச்சனைகளே வெளிக்கொண்டு வர்றதுக்கான தேவை இருக்குது. சுத்தம் முழுக்க முழுக்க ரூரல், முழுக்க முழுக்க கிராமப்புறம். கல்வி கூடங்கள்ல மேற்கூரை இல்லை, மேற்கூரை இடிஞ்சு விழுந்தது, அதை சீரமைக்க கூடாம அப்படியே வச்சிருக்காங்க. மேற்கூரைகள் அது அப்படியே இருக்கு. அந்த சிக்கல்களை நம்ம பார்க்க முடியுது. அங்க நிறைய ஐயலூர் இந்த மாதிரியான பகுதிகளில் தக்காளி இதெல்லாம் நல்லா விளையுது. அங்க ஒரு தக்காளி தொழிற்சாலை ஏற்படுத்தி அங்குள்ள மக்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அங்க கொசவம்பட்டின்னு ஒரு பகுதியில அதிகமா வெயில் அடிக்குது. இந்த வெயிலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோலார் பிளான்ட் அங்க போட்டிருக்கேன். வெயிலை வச்சு இந்த இதை சூரிய சக்தி மின்சாரம் கண்டுபிடி, இதை அரசே செஞ்சிருந்தா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அங்கேயே கிடைச்சிருக்கும். என்னன்னா இங்க தீர்ந்து போகின்ற வளத்தெல்லாம் அரசு எடுத்துக்குது. நிலக்கரியா அதுல இருந்து நான் வந்து மின்சாரம் தயாரிக்கிறேன்னு சொல்லி அரசு எடுத்துக்குது. ஆனா தீராத வளம் காற்றாலை, தீராத வளம் சூரிய சக்தி, அதெல்லாம் தூக்கி தனியார் கொடுத்தது. இப்போ என்னன்னா இப்போ இந்த தீர்ந்து போகின்ற வளங்கள்லாம் தீர்ந்து போகும்போது தீராத வளத்தை கையில் வச்சிருக்கிற அவன் தான் முதன்மை இதில் இருப்பான். அப்போ மின்சாரத்துடைய இதை அவன் தீர்மானிப்பான். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நான் 9 தெருமுனை கூட்டங்களை நடத்தியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக. ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். 10 கூட்டங்கள் இல்லாமல் ஊராட்சி வாரியாக பிரித்து அவங்களுடைய மக்கள் ஒரு தெருமுனை கூட்டம் நடக்குதுன்னா முன்னாடியே போய் அந்த மக்களை சந்தித்து துண்டறிக்கை கொடுத்து நான் தான் வேட்பாளர், ரொம்ப இதெல்லாம் படாதீங்க, அவனை இவன் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பெருமளவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பிள்ளைமார் ஆளுங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன ஆளுங்க, நம்ம ஆளுங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் போய் அவன் பிள்ளையான்னு பார்க்காத, நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு பாரு, அதை மட்டும் அவங்க வந்து பாரு, அவன் எவ்வளோ ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாங்கள் அங்கே பேசுகிறோம் அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டத்துக்கு அழைக்கிறது. அந்த தெருமுனை கூட்டத்தில் அவங்களுக்கு தேவையான அரசியல் என்ன செய்யலாம், இந்த மாதிரியான எதை தூக்கி நாங்கள் நகரலாம், இவங்க அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிற துரோகம் என்ன. அங்கே இருக்கக்கூடிய ஐயா பரமசிவம்னு ஒருத்தர் அதிமுக எம்எல்ஏ, அது வந்து என்னன்னா வேடசுந்தூரில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அங்கே யாரு அங்கே வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டிலையும் ஆட்சியை பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 3 தொகுதிக்கு ஒரு சென்டிமெண்ட், பாபநாசம் தொகுதிக்கும் அதே சென்டிமெண்ட் இருக்கு. அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் அவர்கள் அதிமுகவுடைய வேட்பாளர். அங்க மாரம்பாடின்னு ஒரு பகுதியில குடிநீர் தொட்டி 50,000 லிட்டரு ஸ்டோர் பண்ற அளவுக்கு குடிநீர் தொட்டி சாஞ்சு விழுந்துருச்சு. மக்கள் நினைச்சாங்க நான் 90களில் வந்த வெள்ளம் போல இப்போ ஒரு வெள்ளம் வந்துருச்சு போல அப்படி. ஏன்னா ஒரு குடிநீர் தொட்டி ஃபுல் இதுல இருக்கு. அது எப்படா கட்டினதுன்னு பார்த்தா கட்டி 40 வருஷம் ஆச்சு. அந்த தூணு அது வந்து முழுமையா சேதம் அடைஞ்சு அந்த உள்ள இருக்கிற இரும்பெல்லாம் தெரியுது, துருப்பிடிச்ச நிலையில் தெரியுது. அது எப்ப வேணா விழும்னு அங்க வந்த காந்திராஜன் அவர்கள்ட்ட மக்கள் முறையிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது எவன் செத்தா எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த திமிரு, இந்த மக்கள் நம்மளை எதிர்த்து எப்படி கேள்வி கேட்பாங்க, அவங்களுடைய அறியாமை தான் நமக்கு தெரியுமே அப்படிங்கிற திமிரு எந்த அளவுக்கு வேலை செய்ய பார்க்குது. விடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறமும் கூட காந்திராஜன் வரல. நாம அங்க போறோம், நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் வேட்பாளராக என்னையும் கூட்டிட்டு நாங்க அங்க போய் பார்வையிடுறோம். மக்களுக்கு ஆறுதலாம் நாங்க இதை வந்து முறைப்படி இது பண்றோம். குடிநீர் தொட்டி இன்னொன்று கட்டின பல குடிநீர் தொட்டிகளை நீர் நிரப்பப்படலை. அது வேணா கமிஷனுக்கு தானே கட்டினாங்க, நீரை விடணுங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை. கட்டி இந்த மாதிரி இப்போ 40 வருஷம் 50 வருஷமான பல குடிநீர் தொட்டிகள் சேதமடைந்த நிலையில் அப்படியே இருக்கு. இரவில் விழுந்ததுனால உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. பகல்ல விழுந்ததா கண்டிப்பா உயிர் சேதங்கள் ஏற்படும். இப்போ நம்ம தான் போய் பார்க்குறோம், ஆள்ற வர்க்கத்தில் இருக்கிறவங்களே அங்கே இதில் வரல. இந்த தங்கச்சி சொன்ன மாதிரி குப்பை மேடுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எரியோடு பகுதிகளில் பெரிய குப்பை மேடு, ஒரு மிகப்பெரிய ஒரு 5-6 ஏக்கரை வந்து குப்பை மேடாக ஆக்கிரமிச்சு அங்கேயும் அதை கொட்டிக்கிட்டு இருக்காங்க, காலம் முழுக்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கு. அங்கே நாம் தமிழர் கட்சி நாம வந்து அங்கே போராட வேண்டிய இது அவசியம் இருக்கு. இந்த தேர்தலில் நாங்கள் ரொம்ப 6 மாசத்துக்கு மேலே நம்ம களத்திலே நிற்கிறதுனால பெருமளவில் களம்ங்கிறது நமக்கு சாதகமாக தான் இருக்கு. கோவை தெற்குல போன முறை வானதி சீனிவாசன், கமலஹாசன் எல்லாரும் போட்டியிட்ட ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப கடைசியா முடிவு சொல்லப்பட்ட தொகுதின்னு நினைக்கிறேன். அங்க முதன்மையான சிக்கல்கள்லாம் என்ன இருக்கு?
ஆனால் கோயம்புத்தூருடைய அடையாளமாக வந்து இந்த கோவை தெற்கு தொகுதியை தான் பார்ப்பாங்க. ஏன்னா கோயம்புத்தூருடைய அடையாளம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மணிக்குண்டை சொல்லுவீங்க, அதே போல் தொடர்வண்டி நிலையத்தை நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக அந்த கோவை தெற்கு தொகுதி இருக்குது. பல கோடி நிதி ஒதுக்குவாங்க, ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற பேரில் பல கோடி கோயம்புத்தூருக்கு வந்து நிதி ஒதுக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. முக்கியமாக நான் சொல்கிறேன்னா, புலிகுளம்னு ஒரு பகுதி இருக்குது கோயம்புத்தூரில், அந்த தெற்கு தொகுதியில். அந்த புலிகுளம் பகுதியில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது. ஆசிய கண்டத்திலேயே ஒரே கல்லை செஞ்ச மிகப்பெரிய விநாயகர் கோவில் அந்த அந்த சிலை தான் அந்த கோவிலில் இருக்குது. அதை சுற்றியே 1 கிலோமீட்டருக்குள்ளே 4 மதுபான கடைகள், பக்கத்தில் பேருந்து நிறுத்தம் பக்கத்தில் ரேஷன் கடை பக்கத்தில் மதுக்கடையை திறந்து வச்சுருக்காங்க. இப்படி அங்கே வந்து 4 மதுக்கடைகள் இருக்குது. அந்த பகுதி மக்கள்கிட்ட நம்ம வாக்கு கேட்டு போகும்போது அவங்களுடைய முதன்மையான பிரச்சனையை அந்த மதுக்கடை பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மதுக்கடையை மூடுங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு மனு ஒன்று நாங்கள் கொடுத்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மனு ஒன்று கொடுக்குறோம். அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா, மதுக்கடை அது எல்லா பகுதியிலும் இருக்கிறதானே, இது எதுக்கு மூடிக்கிட்டு அப்படின்னாங்க. சரிங்க, எங்களுக்கு இந்த ஒரு மதுக்கடையை மூடிட்டு எனக்கு அந்த பகுதியில் ஒரு போதை மறுவாழ்வு மையத்தை அமைச்சு கொடுங்க. ஏன்னா அரசு ஒரு பகுதியில் போதை மறுவாழ்வு மையம் அமைச்சு கொடுத்துச்சுன்னா, இப்போது தன்னுடைய பிள்ளை வந்து அவன் நல்ல வழியில் போகணும், மதுவில் இருந்தாலும் விடுபட்டு நல்ல ஒரு மகனாக வந்து வளரணும் அப்படின்னு நினச்சானா அந்த தாய் வந்து ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். தனியார் மறுவாழ்வு மையத்தில் வந்து லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. 3 மாதம் இருக்கணும், லட்சக்கணக்கில் போதையிலேருந்து விடுபடுறதுக்கு கேட்குறாங்க. இந்த பகுதியில் அரசு வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அதான் ஒருங்கிணைந்த அரசு மருத்துவமனையில் ஒன்று இருக்குல்ல, இது போதாதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்னன்னா, ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்குன்னு ஒரே ஒரு டாஸ்மாக் கடை தான் இருக்கா? வீதிக்கு வீதி திறந்து வச்சுருக்கிறீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான போதை மறுவாழ்வு மையமும் அங்கங்கே நீங்கள் திறந்து வச்சுருக்கணும்ல, எதுவுமே இல்லை. அதே மாதிரி சாலை சொன்னாங்க, தமிழ்நாடு முழுமைக்கு அந்த சாலை பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு பகுதியிலும் குப்பை மேடு இருக்குன்னு. எங்கள் கோயம்புத்தூர் அதிகமாக வந்து டெங்கு பரவக்கூடிய மாவட்டமாக கோயம்புத்தூர் இருக்குது. அதிகமாக டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய மாவட்டங்களில் இந்த கோயம்புத்தூர் முதன்மையான இடத்துல இருக்குது. அது காரணம் என்னென்னா, பார்க்குற இடம்லாம் குப்பையாக இருக்கும். 2வது பெரிய மாநகராட்சின்னு சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது, எங்கே பார்த்தாலும் குப்பையாக தான் இருக்கும். முன்னாடியாச்சும் ஒரு வீதிக்கு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க, மக்கள் அங்கே போய் குப்பையை போட்டு போவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. நாங்களே வீட்டுக்கு வீடாக வந்து குப்பையை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் இவங்க வர்ற நேரத்துக்கு மக்கள் இருக்கணும்ல. அவன் காலையில் நேரத்துலேயே கிளம்பி அலுவலகம் போடுறவனும் இருப்பான், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவன் தூங்குறவனும் இருப்பான். அவன் எப்படி இவங்க வர நேரத்தில் வந்து குப்பையை தூக்கி போடுவான்? அப்போ என்ன பண்ணுவான், வெளியில் வரும்போது ஓரத்தில் தூக்கி போட்டு போவான். அப்போது 10 பேர் தூக்கி போட்டாங்கன்னா அது குப்பை மேடாக மாறிடும். இப்படி ஒவ்வொரு வீதிக்கும் குப்பை மேடாக கோவை தெற்கு தொகுதி வந்து மாறி நிற்குது. அதே போல் இப்போது வணிகம் நிறைந்த தொகுதியாக கோவை தெற்கு தொகுதி இருக்குது. ஏதாவது மற்ற தொகுதிகள், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதியினர்லாம் வந்து ஏதாவது பொருள் வாங்கணும், ஏதாவது துணி வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்னாலும் தெற்கு தொகுதிக்கு தான் அவங்க வருவாங்க. முக்கியமான கடைகள்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த கடை வீதிகளில் பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக மக்கள் கூடும்போது போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது அதிகமாக ஏற்படுது. அப்போது அந்த மாதிரி பகுதிகளில் சுரங்கப்பாதை அந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தால் இன்னும் மக்களுக்கு ஆமாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி போன தடவை வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து எல்லா கூட்டங்களையும் அவங்க பேசினாங்க, நான் வந்தால் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை வந்து ஏற்படுத்தி தருவேன் அந்த பகுதிகளில் அப்படின்னாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இப்போ ஏற்படுத்தி கொடுக்கல. அதுபோல் இப்போது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்ற தலைப்பில் கோயம்புத்தூர் ராஜவீதி தெற்கு தொகுதிக்குள்ள தான் வருது. அந்த ராஜவீதியில் வந்து தேர்முட்டி அப்படின்ற இடத்துல கூட்டம் போடுறோம், பெரிய அளவில் கூட்டம் போடுறோம். அந்த கூட்டத்தை முடிஞ்சதுக்கப்புறம் காவல்துறையில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவனுக்கு ஏரியாலே கூட்டம் போட்டு அவனுங்களே நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த பகுதி முழுவதும் பெங்காலிகள் கட்டுப்பாட்டில் இருக்குது, மார்வாடிகளுடைய கட்டுப்பாட்டில் அந்த பகுதி இருக்குது. முழுக்க வணிகம்ன்றது அவங்க தான் செஞ்சுக்கிருக்கிறாங்க. இடையர் வீதின்னு ஒரு வீதி, அந்த வீதிக்கு நீங்கள் வந்து பெங்காலி வீதின்னு பேரை வைங்க அப்படின்னு போய் மனு கொடுக்குற அளவுக்கு அந்த பகுதி மாறி போய் நிற்கிது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே காலங்காலமாக நகைத்தொழில் செஞ்சுட்டு வந்த ஆசாரி சமூகத்தினர் வந்து அந்த இடத்த விட்டு இன்றைக்கி வெளியேற்றப்பட்டாங்க. அப்போது அங்கே வந்து உள்ளூர் வணிகர்களை வந்து உருவாக்கணும், உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். இல்லாட்டி அந்த பகுதி என்பது முழுக்க இன்றைக்கி அந்த ஒரு பகுதியில் வந்து கைப்பற்றி எங்களுடைய கோட்டைன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு அந்த தொகுதி உங்களுக்கு தெரியும், தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் மார்வாடிகள் தான். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் அன்னைக்கு வந்து வானதி சீனிவாசனுக்காக தெற்கு தொகுதியில் வந்து வாக்கு கேட்கிறாருன்னா, அப்போ அந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம வந்து அங்கே உள்ளூர் வணிகர்களை வந்து ஊக்கப்படுத்தணும். இப்படி நம்ம நிறைய திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தெற்கு நீங்கள் சொல்லலாம், தொகுதி சின்ன தொகுதி, பிரச்சனை பெரிய பிரச்சனை. நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊடகத்துலையும் வந்துச்சு, ஒரு அரசு மருத்துவமனை, தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை. அந்த அரசு மருத்துவமனையில் தண்ணி இல்லை, மக்கள் வெளியில் வந்து தண்ணி குடிச்சிட்டு வாங்கிட்டு போய்க்கிருக்கிறாங்க. ஒரு அரசு மருத்துவமனையிலேயே அரசு கலைக்கல்லூரி உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனால்
உள்ளுக்குள்ள தினமும் நம்மக்கிட்ட செய்திகள் வரும். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களே சொல்லுவாங்க, ஆனால் கழிவறை சரியில்லைண்ணா, ரொம்ப மோசமாக இருக்குண்ணா. அதே மாதிரி 3 பேர் படுக்கக்கூடிய அறையில் வந்து 6 பேர் படுக்கிற மாதிரி இருக்குண்ணா விடுதியில். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப கோபம் வரும். சின்ன தொகுதி தான், இவங்க நினச்சா வானதி சீனிவாசன் நினச்சிருந்தாங்கன்னா எவ்வளவோ செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் ஒன்றுமே செய்யாத வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெற்கு தொகுதி வேணாம், எனக்கு வடக்கு தொகுதி கொடுங்க அப்படின்றாங்க. வடக்கு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த அதிமுகவை சேர்ந்தவர் எனக்கு வடக்கு தொகுதி வேணாம், தெற்கு தொகுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. ஒன்றுமே செய்யலை. இந்த முறை தோத்துருவோன்னு மரணமாய் அவங்க கண்ணில் தெரியுது. முழுக்க நாம் தமிழர் கட்சியினர் வந்து அப்ப இவங்க எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு இருந்த கமலஹாசன் இப்ப திமுகவையும் எதிர்த்துக்கிட்டு ஆமா. இருந்த இப்ப என்னன்னா, கமலஹாசன் இப்ப இந்த தொகுதியில வந்து திமுக சார்பா வந்து மகேந்திரன் கேட்கிறாரு, மகேந்திரன் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ராஜீவ்காந்தி எனக்கு சீட்டு வேணும்னு கேட்கறாங்க. இப்படி இந்த பக்கம் போர் நடந்துருக்கு. இன்னொரு பக்கம் எனக்கு சீட்டு வேணாம், எனக்கு அந்த தொகுதியில சீட்டு கொடுங்க. அங்க இருக்கிறவரு எனக்கு அந்த தொகுதியில் வேணாம், இந்த தொகுதியில கொடுங்க அப்படின்றாரு. இந்த தொகுதியில் நிற்கக்கூடியவர் அம்மன் அர்ஜுனன் யார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் நின்றுக்கிறார். இந்த தொகுதியில் நிற்கும் போது வருமானத்துக்கு அதிகமாக 2 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி கடந்த ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் வீட்டுக்கு ரெடி போயிருக்காங்க. என்னன்னா, அவங்க நிற்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதியும் வந்து அவங்க உளமாற மக்களுக்கான பணிகளை அவங்க வந்து செய்யலை. சும்மா கடமைக்கு செஞ்சுருக்காங்க. மக்கள் எங்க நம்மகிட்ட சொல்லும்போது மக்கள் அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வாக்கு கேட்டு போகும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, தம்பி இந்த கோவில் எவ்வளோ புகழ் வாய்ந்த கோவில், இந்த கோவிலை சுற்றி 4-5 டாஸ்மாக் கடை இருக்குது, எவனுமே வாய் திறந்து பேச மாட்டாங்க தம்பி, நீங்கள் பேசுங்க தம்பி அப்படின்னாங்க. இது புளிய குளமா சாராய குளமா அப்படின்னு சூரட்டி அடிச்சு ஓட்டணும். அது பெரிய அளவில் ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டாங்க. அது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எவனுமே பேசாத போது இவனுங்க பேசுகிறானுங்க அப்படின்னு ஒரு தாக்கத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இவனுங்க உளமாற வந்து நிற்பானுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இதான் இந்த சின்ன வயசுல இவ்வளவு தெளிவா இத்தனை ஆண்டுகள் அரசியல்ல பயணித்த உங்க வயதையும் தாண்டியது வானதி சீனிவாசனுடைய அரசியல் பயணமே. அப்ப அவங்கள தாண்டி இவ்வளவு கற்று வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு தெளிவா இருக்கீங்க. உங்களை போன்ற இளைஞர்களை கட்டாயம் மக்கள் இந்த முறை அங்கீகரிப்பாங்க, வாக்கு செலுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை தான் இந்த உரையாடலும் நமக்கு உணர்த்துது. அதனால வீரியமா களமாடுங்க. கட்டாயம் இந்த வாட்டி அண்ணன் சீமானோட சேர்ந்து சட்டப்பேரவைக்குள் நுழையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.